சிம்பிளா இருக்கிறது இவ்வளவு பயங்கரமா இருக்கா? ஆமா. அப்ப நீங்க பயங்கரமா பண்ண எப்படி பண்ணுவீங்க? ஆக்சுவலா நம்மளோட மெயின் மோட்டிவ் சின்ன ஸ்பேஸ் எலகண்டா காட்டுறது எப்படி அப்படின்றத நம்மளோட முக்கியமான மோட்டிவா இருக்கும். எல்லாருக்குமே வந்து வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து பெரிய கனவு. எனக்கும் அந்த மாதிரி தான் பெரிய கனவு தான் எனக்கு. ப்ரோ இந்த பெட்ரூம் வந்து வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஏதோ அந்த பார்பி பிரின்சஸ் மார்வல் படத்தெல்லாம் வர மாதிரி ஒரு இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி கோட்ல போட்டுருக்கோம் ப்ரோ. ஓகே. லாஸ்ட் டைம் வீடியோல பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோல இதே டிசைன் தான் போட்டுருந்தோம். சோ இந்த கிளாஸஸ் நம்ம வால்ல கட் பண்ணி பிளேஸ் பண்றதுனால இப்போ நம்ம எலகண்டான லுக் கிடைக்கும். இல்ல ஜி இது இப்படி வராது, இன்னும் வேற மாதிரி பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லி கொடுக்கறதாகட்டும், ஐடியாஸ் ஆட் பண்றதாகட்டும், அமீர் இஸ் த பெஸ்ட். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம வுட் ஒர்க் பிளஸ் ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் A to Z. இது வந்து ஃபுல்லா ஸ்லைடிங் டோர், UPVC ஸ்லைடிங் டோர் பண்ணிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இங்க பால்கனி இருக்கும். பால்கனி வந்து பாத்தீங்கன்னா MS grill வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கிளையண்ட் கேக்குற என்ன ஸ்டைல்ல வேணாலும் பண்ணி கொடுப்போம். செட்டிநாடு டைப், யூரோப்பியன் டைப், கலர் காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்றதாகட்டும் எல்லாமே வந்து ஓவராலா இட் வாஸ் நைஸ் அண்ட் இட் வாஸ் சோ கம்ஃபர்டபிள். எங்களுக்கு 30 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் வீடு கட்டுறதுன்னு. அப்படியே ப்ரோ? ஆமா. வெறும் 30 லட்சம் ரூபாய் இருந்தா சென்னையில வீடு கட்டிடலாம். கண்டிப்பா 30 லட்சம் ரூபாய் வீடு கட்டலாம். எல்லாமே வந்து அவர் சொன்ன காஸ்ட்லயே பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்ட அடிஷனல் ஒர்க்கும் அடிஷனலா பண்ணி கொடுத்தாரு. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஓபன் கிச்சன் இருக்கும். இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி பண்ணிருக்கோம். நீங்க டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பயங்கரமா இருக்கு. அந்த பூஜா செட்டப்புக்கு ஒரு தனியா சின்ன ஒரு ரூம் மாதிரி போட்டு பண்ணிருக்கீங்க. இன்டீரியர்ஸ் வந்து நாங்க நிறைய வெளியில பார்த்திருந்தோம். பட் வந்து அமீர் வந்து இவங்களே பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் வெளியில விட எனக்கு இங்கே எல்லாமே பெட்டரா இருந்துச்சு. ஒரு ப்ளைன் வாலா விடாம இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த வாலோட லுக் இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். ப்ரோ உங்களோட அந்த ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஃப்ளோட்டிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக தரையில பழமா இருக்கிற மாதிரி வித் லைட்டிங்கோட மிரர் டோர் கொடுத்துருக்கோம். ஸோ லைட்ஸ்ல இருந்து நம்மளுக்கான இன்டீரியர் டிசைன்ஸ்ல இருந்து வீடு எப்படி இருக்கும் இன்டீரியர் பண்ண பிறகு அப்படின்றத நீங்க முன்னாடியே வீடியோல பார்த்துக்கலாம். ஆன் டைம் டெலிவரி பொறுத்தளவுக்கு வந்து நீங்க ஒரே பண்ண வேணாம். ஆன் டைம் டெலிவரினா அவர் சொன்ன டேட்ல கரெக்டா வந்துடும் நம்மளுக்கு. Yo soy Pablo Emilio Escobar Gaviria. ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பராக இருப்பீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். ஸோ இவங்க ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா வேற லெவலில் சில வீடுங்கள்லாம் கட்டியிருந்தாங்க. அந்த வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் பார்த்துருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவங்க வீடு கட்டுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு, இன்டீரியர் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுங்க. ஸோ இன்னைக்கு நாவலூரில் பிரம்மாண்டமான ஒரு வீடு அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன ஸ்பெஷாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பட்ஜெட்டில் கஸ்டமர்லாம் ரொம்ப சந்தோஷப்படுற வகையில் ஒரு வீடு கட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நம்ம கூட இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கேசவன் ப்ரோ இருக்காரு. ஹாய் ப்ரோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். சூப்பர் ப்ரோ. சொல்லுங்க நம்ம கம்பெனி பற்றி. நம்ம வந்து 40 இயர்ஸா பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லாவே பண்ணிட்டு இருக்கோம். ஓகே. ஆல்ரெடி உங்க யூடியூப் சேனல்ல நிறைய வீடியோ போட்டுருக்கோம். அதுமே நல்ல ரீச் ஆயிருக்கு. இப்போ ப்ராஜெக்ட்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு வந்து இப்போ கஸ்டமர்லாம் உங்ககிட்ட நிறைய பேர் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்துட்டே இருக்கு ப்ரோ. மெயினாக நீங்கள் என்ன பண்ணுறீங்க? இண்டிவிஜுவல் ஹவுஸ் நிறைய பண்ணிட்டு இருக்கோம் ப்ரோ. அது இல்லாம வந்து இந்த நாவலூர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா பிஜி ரெசிடென்ஷியல் பிஜியும் பண்ணிட்டு இருக்கோம். ஹாஸ்டல் பிஜி இண்டிவிஜுவல் ஹவுஸ். அப்புறம் ப்ரோ இன்டீரியர் வேற தனியா பண்றதா? இன்டீரியரும் நம்மளே பண்ணி கொடுத்துருக்கோம். ஏசி இன்டீரியர் சொல்லிட்டு அதுவும் பண்ணிட்டு இருக்கோம். சரி ப்ரோ, இந்த வீட பத்தி சொல்லுங்க ப்ரோ. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நாவலூர்ல OMRல இருக்க G Square OMR 1ல தான் வந்து ப்ராஜெக்ட் பண்ணிருக்கோம். இந்த ப்ராஜெக்ட்டோட லேண்ட் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட் வரும். இதோட பில்டப் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா 1500 ஸ்கொயர் ஃபீட். இது வந்து சில்ட் +2 வந்து பண்ணிருக்கோம். இது வந்து டியூப்ளெக்ஸ் மாடல்ல தான் பண்ணிருக்கோம். இந்த வீடு மேடம் உள்ள போய் பார்க்கலாங்களா? வாங்க ப்ரோ. ப்ரோ ஃபர்ஸ்ட் இந்த கஸ்டமர் எப்படி உங்ககிட்ட வந்தாங்க? வீடியோ பார்த்து தான் ப்ரோ வந்தாங்க. அப்படியே ஓகே. அவங்களுக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ணீங்க? அதான் நம்ம கம்மியான ரேட்ல வந்து நம்ம குவாலிட்டியா பண்ணி தரோம். மெட்டீரியல் எல்லாமே அவங்க கிளையண்ட் கேட்குற மாதிரி நம்ம அவங்களோட ரெக்யர்மெண்ட் ஏற்ற மாதிரி பண்ணி தரோம். அதனால வந்து நமக்கு அவங்களுக்கு நம்மளோட ஸ்பீச்சை வந்து அவங்களுக்கு பிடிச்சிச்சு ரொம்ப. வெறும் லேண்ட் மட்டும் உங்ககிட்ட கொண்டு வந்தாங்க? ஆமா, லேண்ட் மட்டும் தான் நம்ம கிட்ட கொடுத்தாங்க. ஸோ காலியா இருந்த லேண்ட்ல இவ்வளவு பெருசா ஒரு பயங்கரமான வீடை கட்டியிருக்காங்க. ஸோ எது பார்த்து உங்களுக்கு உங்க ஒர்க்கு உங்க ஸ்பீச் பார்த்து கஸ்டமருக்கு பிடிச்சி? ஆமா ப்ரோ, நம்ம பழைய ப்ராஜெக்ட்ல வந்து பார்த்தாங்க, நிறைய பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து கொடுத்தாங்க. ஓகே ப்ரோ. என் பேர் கார்த்திகேயன். G Square OMR 1 தான் பிளாட் வாங்கணும். இந்த எல்லாருக்குமே வந்து வீடு கட்டுற ப்ராசஸ் வந்து பெரிய கனவு. எனக்கும் அந்த மாதிரி தான் பெரிய கனவு தான் எனக்கு. அதை விட ஒரு பெரிய கனவு என்னன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் யார் பண்ண போறாங்கன்னு பொறுத்து இருக்குது. அந்த ப்ராசஸ் நான் வந்து ஒரு 6 மந்த்ஸ் சர்ச் பண்ணேன். ஃபுல்லும் யார் கன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறதுன்னு சொல்லிட்டு அது ஒரு பெரிய ப்ராசஸ் போச்சு. அந்த ப்ராசஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட 10ல இருந்து 20 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனி கிட்ட நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ எல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை விட அமீருடைய கோட்டு பிளஸ் அவருடைய அப்ரோச் தான் நல்லா இருந்தது. நான் அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் பெஸ்ட் இம்ப்ரெஷன் மாதிரி அந்த இம்ப்ரெஷன்லயே எனக்கு அமீருடைய ரொம்ப பிடிச்சு போச்சு. செகண்ட், அவருடைய கோட்டும் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாமினலா இருந்தது கம்பேர்ட் டு அதர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஏஜென்சிஸ். ஸோ இங்க என்னெல்லாம் பண்ணிருக்கீங்க? இங்க வந்து பார்க்கிங்ல வந்து பாத்தீங்கன்னா டைல்ஸ் தான் போட்டுருக்கோம். அதுக்கப்புறம் நம்ம மேல வேற ஸ்டேர்கேஸ் ஏரியா வந்து பாத்தீங்கன்னா டீ கோட்ல வந்து டோர் கேட்டாங்கன்னு சொல்லி டீ கோட்ல கிளையண்ட் கேட்டாங்க. கஸ்டமர் இப்படி தான் கேட்டாங்களா? கீழே பார்க்கிங், மேல ஃபுல்லாவே கீழே வந்து ஃபுல்லாவே பார்க்கிங் வேணும்னு கேட்டாங்க. மேல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ல டியூப்ளெக்ஸ் மாடல். எப்படி ப்ரோ இப்போ ஒரு கஸ்டமர் உங்ககிட்ட அப்ரோச் பண்றாங்க
பண்றாங்கன்னா அவங்களுக்கு என்னென்ன இதெல்லாம் கொடுப்பீங்க இன்புட்ஸ்லாம்? அவங்க சில சஜஷன் வச்சிருப்பாங்க. அது இல்லாமல் நம்மளும் இப்படி பண்ணா நல்லா இருக்கும்னு சொல்லி நிறைய சஜஷன் நம்மளே கொடுப்போம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பண்ணி கொடுப்போம். இந்த 3D வீடியோ அனிமேஷன் வீடியோலாம் அது எல்லாமே பண்ணி கொடுப்போம். அது எல்லாமே பண்ணி 3D எலிவேஷன் வாக் த்ரூ எல்லாமே பண்ணி கொடுப்போம். ஓகே. கட்ட போற வீடியோ எப்படி இருக்குன்றத முன்னாடியே வந்து காமிச்சிருக்கீங்க. வாக் த்ரூ பண்ணி காமிச்சிருவோம். அதுல ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணனும் மாத்திக்கணும் அப்படினா மாத்திக்கலாம். எத்தனை தடவை கிளையன்ட் கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுத்துக்கலாம். ஓகே. கிளையன்ட்க்கு பிடிச்ச மாதிரியே வீடியோ ரெடி பண்ணிடுவீங்க. பிடிச்ச மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சோ இப்போ கன்ஸ்ட்ரக்ஷன் டைம்ல எவ்வளவு நாள் ப்ரோ? 8 months ப்ரோ. 8 months. 8 months to 10 months மேக்ஸிமம். ஓகே ப்ரோ. இப்போ நிறைய பேருக்கு வந்து அவங்க வீடு வந்து அப்படியே பார்க்கறதுக்கே செமையா இருக்கணும், ஸ்டாண்ட் அவுட்டா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன ஸ்டைல் எவ்வளவு ஸ்டைல்லாம் நீங்க பண்றீங்க? செட்டிநாடு ஸ்டைல்லாம் நிறைய பண்ணிருக்கோம் ப்ரோ. நம்ம கிளையன்ட் கேக்குற என்ன ஸ்டைல் வேணாலும் பண்ணி கொடுப்போம் ப்ரோ. செட்டிநாடு டைப், யூரோப்பியன் டைப், அவங்க வந்து என்ன டைப் கேக்குறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணி கொடுப்போம். அந்த மாதிரி வீடு கட்டி கொடுத்துருவீங்க. உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கலாம். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுடைய ஹோம் டூர் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கீழே இருந்து வந்து இப்போ மேலே வந்துட்டோம். கீழே வந்து ஃபுல்லாக பார்க்கிங். ஸோ இங்கே தான் வந்து என்ட்ரன்ஸில் இருக்கிறோம் படிக்கட்டு. சொல்லுங்க ப்ரோ. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி டீ கோட்ல போட்டிருக்கோம் ப்ரோ. ஓகே. லாஸ்ட் டைம் வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோவில் இந்த டீ கோட் டோர் தான் போட்டிருந்தோம். இதே டிசைன் தான் போட்டிருந்தோம். அந்த டிசைன் வந்து இந்த கிளையண்ட் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. அதெல்லாம் இதே டிசைன் போட்டுருந்தோம். நீங்கள் எந்த டிசைன் கேட்டாலும் பண்ணி கொடுப்போம் ப்ரோ. ஓகே. அதுக்கு தான் பண்ணி கொடுத்தோம். இப்போ வந்து நிறைய ஸ்கில் டோர்லாம் வருது. அந்த மாதிரிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம் ப்ரோ. இப்போ நீங்கள் என்ன டைப் கேட்குறதோ அது பண்ணி கொடுக்கலாம். ஓகே. வாங்க உள்ள போய் பார்க்கலாம். ஸோ ப்ரோ இது வந்து இப்போ 1500 ஸ்கொயர் ஃபீட் லேண்டில் 1200 ஸ்கொயர் ஃபீட் பில்டப் ஏரியா பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஓகே ப்ரோ. சொல்லுங்கள் இந்த ஹாலை பற்றி. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா செல்ட்டு ப்ளஸ் 2ன்றதுனால கீழே வந்து ஒரு ஹாலு, ஒரு பெட்ரூம், ஒரு கிச்சன், அப்புறம் டைனிங் மட்டும் கேட்டிருக்காங்க. மேலே வந்து பார்த்தீங்கன்னா 2 பெட்ரூம், ஒரு ஸ்டடி ரூம் வந்து கொடுத்துருக்கோம். மேலேயும் வந்து சின்ன ஹால் மாதிரி கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் கீழே வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பால்கனியும், பின்னாடி வந்து சின்ன யூட்டிலிட்டி மாதிரி கொடுத்து அங்கே ஒரு வாஷிங் மிஷின், இது வாஷ் பேஷன் வைக்கிறதும் வாஷிங் மிஷின் ஏரியாவும் பண்ணியிருக்கோம். ஓகே. டோட்டலாக வந்து இப்போ 5 பெட்ரூம் வந்துருமா? மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 3 பெட்ரூம், ஒரு ஆஃபீஸ் ரூம் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் ஒரு பெட்ரூம் பண்ணியிருக்கோம். ப்ரோ டைல்ஸ்லாம் எப்படி ப்ரோ? கஸ்டமர் செலெக்ஷனா? கஸ்டமர் செலெக்ஷன் தான் ப்ரோ. என்ன டிசைன், என்ன பிராண்ட், எது வேணாலும் கேட்க போட்டுக்கலாம். நம்மளோட ரேட்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ரேட் நம்ம சொல்லிடுவோம். ஓகே. அதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன பிராண்ட் பார்க்குறாங்களோ, என்ன டிசைன் சொல்கிறாங்களோ அதுக்கு தான் பண்ணி கொடுத்துருவோம். எது வேணா நீங்களே பண்ணிடுவீங்க? ஆமாம். அவங்க கிளையண்ட் என்ன கேட்குறாங்களோ அந்த டிசைன்ஸ், அந்த கலர், அவங்க செலக்ட் பண்ண பிராண்ட் எதுனாலும் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கிட்ட எல்லாமே வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தது. என்ன பண்ண போறோம், என்ன எக்ஸ்ட்ரா ஸ்கோப்பு, பிளஸ் என்ன வந்து நம்மளுடைய ஸ்கோப்பு, அந்த இது ரொம்ப டிரான்ஸ்பரண்டா இருந்தது. ஆனா மற்ற கம்பெனி கிட்ட இருந்தது, பட் அவ்வளோ அமீர் அளவுக்கு இல்லை. ஸோ எனக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா அமீர் கிடைச்சது வந்து நான் கிஃப்ட் தான் நினைப்பேன் நான். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா நான் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிச்சது, நான் ஃபர்ஸ்ட் அமீர் கிட்ட நான் கேட்கும் போதே வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எப்போ முடிப்பீங்க, லென்த் ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன் எவ்வளோ நாள் ஆகும்னு சொல்லிட்டு நான் கேட்டேன். அவர் வந்து கரெக்டா வந்து 8 months ஆகும்னு சொன்னார். 7 to 8 months. ஸோ எனக்கு வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா அவர் சொன்ன மாதிரி கரெக்டா ஒரு 8 monthல முடிச்சிட்டாரு. பிளஸ் எல்லாமே வந்து அவர் சொன்ன காஸ்ட்லயே பண்ணி கொடுத்தாரு. நான் கேட்ட அடிஷனல் ஒர்க்கும் வந்து பாத்தீங்கன்னா அடிஷனலா பண்ணி கொடுத்தாரு. ஸோ அந்த விஷயத்துல வந்து ஸோ கண்டிப்பா அமீரை வந்து மற்ற எல்லாத்துக்குமே நான் ரெஃபர் பண்ணுவேன். ப்ரோ இப்போ விண்டோ டோர்லாம் என்ன டோர் போட்டிருக்கீங்க இந்த பால்கனிக்கு? பால்கனி வந்து யூபிவிசி விண்டோ தான் ப்ரோ போடுவோம். சரி. கிளையண்ட் கேட்டாங்கன்னா டீ குட் போடுறது என்ன டிஃபரன்ஸ் வருது அது மட்டும் அவங்க கொடுக்குறாங்க. இது என்ன ஸ்டைல் ப்ரோ? அதான் ஃப்ரெஞ்ச் ஸ்டைல். லாஸ்ட் வீடியோல வந்து பாத்தீங்கன்னா இந்த பார் வந்து இல்லாம இருக்கும். இந்த மாடல் வந்து பாத்தீங்கன்னா ஜார்ஜியன் மாடல்னு சொல்லுவாங்க. ஜார்ஜியா. ஜார்ஜியன் மாடல் சொல்லுவாங்க. ஜார்ஜியன் பார் மாடல் சொல்லுவாங்க. இது வந்து கிளையண்ட் கேட்டாங்கன்னு சொல்லி இந்த மாடல் பண்ணி கொடுத்துருக்கோம். சரி ப்ரோ. இது வந்து ஃபுல்லாக ஸ்லைடிங் டோர் தான், யூபிசி ஸ்லைடிங் டோர் பண்ணியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பால்கனி இருக்கும். பால்கனியில் வந்து பார்த்தீங்கன்னா எம்எஸ் கிரில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். வெளியே பால்கனி, இதில் எம்எஸ் கிரில்லா? ஆமாம். இது வந்து எஸ்எஸ்டிலனால போட்டுக்கலாம். இது வந்து எஸ்எஸ் கேட்டாலும் பண்ணி கொடுத்துருக்கோம். ஓகே. அதான் கஸ்டமர் பட்ஜெட்டை பொறுத்து எல்லாமே. ப்ரோ இந்த ஆளே முடியாம அப்படியே பெருசாக போயிட்டே இருக்கேன் நீட்டுக்கு. அப்புறம் கீழே வந்து ஃபுல்லாகவே ஹால் மாதிரி கேட்டாங்க, அதனால பண்ணி கொடுத்துருக்கோம். சரி ப்ரோ. வேற என்ன ப்ரோ இருக்கு? இந்த ஹாலுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பன் கிச்சன் அப்படியே? ஆமாம், ஃபுல்லாக வந்து ஓப்பன் கிச்சன் ப்ரோ. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் கிச்சன் இருக்கும். இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே ஓகே ஓகே. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைனிங் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூஜா யூனிட் செட்டப் பண்ணியிருக்கோம். ஓ பயங்கரமாக இருக்கு. வந்து பூஜா செட்டப்புக்கு ஒரு தனியாக சின்ன ஒரு ரூம் மாதிரி போட்டு பண்ணியிருக்கீங்க. ஆமாம். ஸோ இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் இன்ஃப்ளூயன்ஸ் அந்த மாதிரி. ஆமாம், கிளைண்ட் வந்து இந்த மாடலில் வேணும்னு சொல்லி கேட்டிருக்காங்க, அதை நம்ம கொடுத்துக்கோங்க. நம்ம கிட்ட நிறைய டிசைன்ஸ் நம்ம வச்சிருக்கோம். அதை நம்ம காமிச்சதில் இவங்க இந்த டிசைன் செலக்ட் பண்ணியிருக்காங்க, அதை நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ கைஸ் கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய ஹாலு, அதோடைய கனெக்டிவிட்டியாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கிச்சனு, ஓப்பன் கிச்சனு, அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டைனிங்க்கு அப்புறம் வந்து பூஜாக்கெலாம் வந்து கனெக்டாக இருக்குது. ஸோ பிரம்மாண்டமாக இருக்குது இந்த ஃபர்ஸ்ட் ஃப்ளோர். இதில் ஒரு ஹால் மட்டும், அதாவது ஒரு பெட்ரூம் மட்டும் இருக்குது. மிச்சம் எல்லாமே ஒரு ஆளோட கனெக்டிவிட்டி மாதிரி இருக்குது. ஸோ மிச்சதெல்லாம் நம்ம செகண்ட் ஃப்ளோரில் போய் தான் பார்க்கணும். வாங்க அந்த பெட்ரூம் மட்டும் பார்த்து. இன்னொன்று யூட்டிலிட்டி ப்ரோ, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பின்னாடி ஒரு நம்ம யூட்டிலிட்டி மாதிரி கொடுத்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் வைக்கிறதுக்கு ஒரு ஏரியா பண்ணியிருக்கோம். ஓகே. இந்த சைடு பார்த்தீங்கன்னா வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கு பாயிண்ட்டும் கொடுத்துருக்கோம் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஸோ பால்கனியும் இருக்குது, பின்னாடி யூட்டிலிட்டியும் இருக்குது. ஓகே.
செகண்ட்லி நான் என்ன பேசணும்னா அமீருடைய இன்புட் வந்து த்ரூஅவுட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டன்டா இருந்தது. ஆக்சுவலா நம்ம ஒரு ஐடியா வச்சிருப்போம், நம்ம ஒரு விசுவலைசேஷன் பண்ணி வச்சிருப்போம், அது எப்படி வரும், நல்லா வருமா வராதான்னு சொல்லிட்டு ஒரு ஆசிலேஷன்லயே இருப்போம். அந்த டைம்ல வந்து அமீர்ட்ட ஒரு சஜஷன் கேட்டா அவர் கரெக்டா கொடுப்பாரு. ஆக்சுவலா ஐ மீன் இந்த இது இப்படி பண்ணிருக்கலாம், பண்ணியிருந்தா நல்லா இருக்கும், பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சஜஷன் நிறைய கொடுப்பாரு. ஆக்சுவலா பிளஸ் அது மட்டும் இல்லாம அந்த 3D ஆகட்டும், வந்து ரெஃபரன்ஸ் பிக்சர் ஆகட்டும், கரெக்டா நம்மளுக்கு வந்து வாட்ஸ்அப்ல வந்துரும். சோ அதை பேஸ் பண்ணி நீங்க ஒரு ஸ்ட்ரக்சர் இப்படிதான் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவா வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைச்சிரும். அதை பேஸ் பண்ணி நீங்க பண்ணிக்கலாம். எனக்கு நான் சொல்ல போனா வந்து 2-3 இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த மாதிரி நான் ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணேன். அதாவது நான் ஐடியா ஒண்ணு வச்சு அந்த ஐடியா எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், அந்த ஐடியா வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணா கரெக்டா வருமா வராதா, அந்த மாதிரி வந்து ஏகப்பட்ட ஒரு அன்சர்டனிட்டி இருந்தது. ஆக்சுவலா அதுக்கு பிறகு அமீர்ட்ட அந்த ஐடியா சொன்னேன். மெயினா சொல்ல போனா எலிவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ஒரு ஐடியா டிசைன் பண்ணி வச்சிருந்தேன். அந்த டிசைன் கரெக்டா வருமா வராதான்னு சொல்லிட்டு அமீர்ட்ட கேட்கும் போது அவர் வந்து சில இன்புட் கொடுத்தாரு. சோ அந்த இன்புட் பேஸ் பண்ணி வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன் வச்சு பாத்தீங்கன்னா இப்ப சூப்பரா இருக்கு எலிவேஷன். ஆக்சுவலா நான் ஐடியா பண்ணதை வச்சு மட்டும் பண்ணியிருந்தானா நல்லா சுமாரா தான் இருந்திருக்கும். இப்ப அமீரோட இன்புட் கொடுத்ததுனால இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா வந்திருக்கு. சோ பார்த்தாலே தெரியும், வீடியோ பார்த்தாலே தெரியும், உங்க எலிவேஷன் பார்த்தாலே தெரியும். ப்ரோ உங்களோட அந்த ஆர்கிடெக்சரை பார்க்கும்போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருக்கு. வேற என்ன பண்ணிருக்கீங்க? பெட்ரூமா? கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் இருக்குன்னு சொன்னல, அதுதான் பார்க்க போகிறோம். இப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் டோர் போட்டுருக்காங்க. இங்கே ஃப்ரேம் வந்து பார்த்தீங்கன்னா டீ குட் ஃப்ரேம் தான் போட்டுருக்கோம். அப்படியே? ஆமாம். இதுவும் டீ குட்ல வேணா அதுவும் போட்டு தருவீங்க? டீ குட்ல வேணா கிளைண்ட் கேட்டாங்கன்னா பண்ணிக்கலாம். நம்ம ஸ்கோப்பில் வரது ஃப்ளஷ் டோர் போடுவோம். நம்ம கிளைண்ட் வந்து டீ குட்ல வேணும்னு கேட்டாங்கன்னா அதை பண்ணிக்கலாம் ப்ரோ. ஓகே. இதில் வந்து இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா இந்த டோர் செலக்ட் பண்ணாங்கன்னா இதில் வந்து என்ன கிரைன்ஸ் வருதோ அந்த கிரைன்ஸ் வந்து நம்ம ஃப்ரேமுக்கும் நம்ம அதே மாதிரி மேட்ச் பண்ணி நம்ம மேனுவலாக அடிச்சு கொடுத்துருவோம் ப்ரோ. இந்த கிரைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மேனுவலாக போட்டது இந்த கிரைன்ஸ். ஓகே. உள்ள போய் பார்க்கலாம். உள்ள போய் பார்க்கலாம். ஸோ இது கீழே இருக்கிற பெட்ரூம்? ஆமாம், கீழே வந்து ஒரு பெட்ரூம் இருக்குது. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெட்ரூம் கட்டுறோம். இது வந்து பெட்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக பண்ணியிருக்கோம். 16x12 சைஸில் வந்து பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து அட்டாச் டாய்லெட்டும் ஒன்று பார்த்துருக்கோம். ஓகே. அதுக்கப்புறம் இங்கே வந்து விண்டோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நார்மலாக பண்ணுற மாதிரி யூபிஎஸ் விண்டோ தான் பண்ணியிருக்கோம். அப்புறம் கிரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற மாதிரி எம்எஸ் கிரில் தான் பண்ணி கொடுத்துருக்கோம் இங்கே. ஓகே. அதே மாதிரி பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா WPC டோர் தான் போட்டிருக்கோம். இதோட டிசைனுமே வந்து பார்த்தீங்கன்னா கிரெயின்ஸ் வந்து இது வந்து நம்ம மேனுவலாக போட்டு கொடுத்துருக்கோம். உட்டு மாதிரி ஆகிட்டு. ஆமாம், உட்டு மாதிரி. இப்போ மெயின் அந்த பெட்ரூம் டோர் வந்து என்ன டிசைன் வருதோ அந்த டிசைனுக்கு வந்து பெயிண்டிங் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆனால் இது உட்டு கிடையாதுல்ல? உட்டு கிடையாது, WPC டோர் இது. WPC உட்டு மாதிரி இருக்குங்க. இந்த கிரெயின்ஸ் வந்து நம்ம அந்த மாதிரி உட்டு மாதிரி போட்டிருக்கோம். பெட்ரூம் டிசைன் என்ன வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ப்ரோ. சானிடரி வேர்லாம் உள்ள வந்து பாத்ரூம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேரிவேரில் இந்த பேரிவேரில் கிளாரட் மாடல் வந்து பண்ணி கொடுப்போம். கிளைண்ட் வந்து என்ன மாடல் கேட்குறாங்களோ அந்த மாடல் நம்ம பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. நம்ம பட்ஜெட்டுக்கு மேலே என்ன போகிறாங்களோ அது டிஃபரன்ஸ் மட்டும் அவங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். மற்றபடி அவங்க கேட்குற பிராண்ட் வந்து நம்ம போட்டு கொடுத்துடலாம். ஓகே ப்ரோ. அமீரை பத்தி சொல்லணும்னா அமீர் வந்து அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயம் நான் கத்துக்கிட்டேன். ஆக்சுவலா எப்படி வந்து மத்தவங்களை அப்ரோச் பண்றது, அவருடைய பொலைட்னஸ், இதெல்லாம் அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டேன். கேசவன் பத்தி சொல்லியே ஆகணும். கேசவனும் வந்து பாத்தீங்கன்னா அமீருடைய ஒரு பெரிய சப்போர்ட். நான் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கும் போது கேசவன் அமீர் 2 பேருமே மாறி மாறி கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல எப்பவுமே இருந்தாங்க. ஆக்சுவலா சோ அந்த இது பொறுத்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா 2 பேருமே வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிக்கிற வரைக்கும் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டெப்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப பட்ஜெட்டடா திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வந்து டைல்ஸ் போட்டுறலாம், டைல்ஸ் போட்டா வந்து காஸ்ட் கம்மியா இருக்கும் அப்படி சொல்லிட்டு பட்ஜெட்டை திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அமீர் என்ன ரெஃபர் பண்ணாருன்னா கிரானைட் போட்டுறலாம் அந்த மாதிரி ரெஃபர் பண்ணாரு. பிளஸ் இன்னொன்னு அமீர் ரெஃபர் பண்ண கிரானைட் உள்ள இடம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறதுலே நான் பார்த்ததுலேயே வந்து தி பெஸ்ட் ஷாப் அது. ஆக்சுவலா எல்லா விதத்திலயுமே, அதாவது காஸ்ட் வைஸ் ஆகட்டும், குவாலிட்டி வைஸ் ஆகட்டும், எல்லா இதுலயுமே வந்து பாத்தீங்கன்னா அமீர் சொன்ன இடம் தான் பெஸ்டா இருக்குது. என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் நான் சொல்றேன். அதனால அமீர் ஏதாவது ஒரு ஷாப் சஜஸ்ட் பண்றாங்கன்னா அது நோ செகண்ட் ஒப்பீனியன், நான் கரெக்டா அங்கதான் போவேன். நான் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 to 20 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் நான் பார்த்தேன். அதுல வந்து எல்லாருடைய கோட்டு பிளஸ் அவங்களுடைய ஸ்பெக்ஸ் எல்லாமே எடுத்து பார்க்கும்போது அமீர் தான் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து தி பெஸ்ட் தெரிஞ்சிருச்சு. எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பிரைசிங் வந்து டிரான்ஸ்பரண்டா இருந்தது. என்ன பண்ண போறோம், என்ன அவங்க ஸ்கோப்ல இருக்கு, என்ன நம்ம ஸ்கோப்ல இருக்கு, எல்லாமே தெளிவா இருந்தது. ஆக்சுவலா எல்லா ஸ்டார்டிங்ல இருந்து டைல்ஸ்ல வந்து எவ்வளவு பிரைஸ் பண்றோம், எவ்வளவு வந்து அமீர் வந்து பிரைசிங் இருக்கு, நம்ம ஏதாச்சும் எக்ஸ்ட்ரா நம்ம வேற டைல்ஸ் பிடிச்சிருந்தா கூட நம்ம அந்த எக்ஸ்ட்ரா அமௌண்ட்டை வந்து நம்ம பேர் பண்ணிட்டு போடுற மாதிரி இருந்தது. ஆக்சுவலா தி பெஸ்டா இருந்தது. ஸோ கைஸ் பாத்தீங்கன்னா நம்ம இவ்வளவு நேரம் கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் முடிஞ்சிருச்சு. ஃபர்ஸ்ட் ஃப்ளோருக்கான இன்டீரியர் பார்க்க போறோம். அதுவும் இவங்களே வந்து வச்சிருக்காங்க, அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி ஏஸ் இன்டீரியர்ஸ். சொல்லுங்க ப்ரோ அதை பத்தி. ஹாய் ப்ரோ. ப்ரோ எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் கழிச்சு திரும்பி பார்க்குறோம். ஆமாம் ப்ரோ. ஸோ ஏஸ் இன்டீரியர்ஸை பற்றி ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன் போன வீடியோலேயே.
ஆக்சுவலாக நம்மளோட மெயின் மோட்டிவ் அப்படின்னா சின்ன ஸ்பேஸ் எலகண்டாக காட்டுறது எப்படி அப்படின்றத நம்மளோட முக்கியமான மோட்டிவாக இருக்கும். அதுதான் நம்ம மெயினாக ஃபோக்கஸ் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சாண்ட்லியர் போட்டிருக்கோம் நம்ம என்ட்ரன்ஸில். ஸோ இந்த லைட்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம டீம் தான். ஆக்சுவலாக கஸ்டமர் வந்து ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துட்டாரு எங்களுக்கு. ஸோ லைட்ஸ்லேருந்து நம்மளுக்கான இன்டீரியர் டிசைன்ஸ்லேருந்து எல்லாமே நம்ம டிசைன் பண்ணது. ஆக்சுவலாக இந்த வீடு எப்படி இருக்கணும் அப்படின்றது நம்ம டிசைன் பண்ணது. இந்த லைட்ஸுக்கு நாங்கள் ஸ்பெஷலாக ஒரு ஸ்டோர் வச்சுருக்கோம். ஆக்சுவலாக நம்மளுக்கோட ஸ்டோர் தான் அது. நம்ம எந்த கஸ்டமராக இருந்தாலும் டேரெக்டாக அந்த ஸ்டோருக்கு போயிட்டு வெரைட்டிஸ் ஆஃப் லைட்டஸ் நம்ம வந்து அவங்களுக்கு இதுவாக கொடுப்போம், சாய்ஸஸ் கொடுப்போம். சாண்ட்லியர்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 100 டைப்ஸ் நம்ம காமிப்போம். ஸோ எந்த டிசைன் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு பெஸ்ட் ப்ரைஸ் நமக்கு தெரியும். நம்ம ரெகுலராக லைட்ஸ் வாங்குறதுனால கஸ்டமர் டேரெக்டாக போய் லைட்ஸ் கேட்கறதுக்கும் நம்ம போய் ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனாக கேட்கறதுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஸோ எங்களுக்கு என்ன ப்ரைஸ் வருதோ வித்தவுட் ப்ராஃபிட் நாங்கள் வாங்கி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறோம். ஸோ இந்த லைட்ஸ் எல்லாமே அப்படி மாட்டினது தான். வித்தவுட் ப்ராஃபிட்ல நம்ம லைட்ஸ் எல்லாமே பண்ணியிருக்கோம் இங்கே. ஓகே ஓகே. டைரக்ட் ப்ரைஸில். ஸோ இது வந்து எக்ஸ்ட்ராவாக வரும் இல்லையா? ஆமாம், இது எல்லாமே லைட்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராவாக வரும், கஸ்டமர் ஸ்கோப்பில் வரும். பட் ஆனால் நாங்கள் ஹெல்ப்ஃபுல்லாக இருப்போம். ஓகே ஓகே. ஸோ கூட நின்று லைட் செலெக்ஷன்லேருந்து ஃபிட்டிங்லேருந்து எல்லாமே நாங்களே பார்த்து கொடுத்துருவோம். ப்ரோ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு மக்களுக்கு ஜென்ரலாக ஒரு தமிழ்நாட்டு மக்களுக்கோ யாராக இருந்தாலுமே வீடுன்றது அவங்களோட ஹையஸ்ட் ஹாப்பினஸாக இருக்கும். ஆமாம் ப்ரோ. ஸோ எல்லாருக்குமே ஒரு சொந்த வீடு அப்படின்றது ஒரு ட்ரீம் ஆக்சுவலாக. ஸோ நாங்கள் அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். அதில் எங்களுக்கு ஒரு சந்தோஷம். ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம் அப்படின்றது ஒரு நார்மலான விஷயம் இல்லை. ஸோ நம்ம நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக வீடு கட்டும்போது. ஸோ என்னென்ன டிசைன்ஸ் நம்ம ஆக்சுவலாக என்னென்ன பண்ணுறோம் அப்படின்றத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆக்சுவலாக ஒரு கஸ்டமர் இனிஷியலாக வரும்போது அவங்கள அப்ரோச் பண்ணிவிட்டு ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சைட் விசிட் அரேஞ்ச் பண்ணுவோம். சரி, என்னென்ன சைட்ஸ்லாம் நம்ம பண்ணியிருக்கோமோ அந்த சைட்ஸ்லாம் கூப்பிட்டு போயிட்டு டேரெக்டாக கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ கஸ்டமரே எப்படி ஃபீட்பேக் தராங்க அதுதான் எங்களோட ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ். ஏன்னா இது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க ஆக்சுவலாக. ஆமாம், இந்த மாதிரி சைட் விசிட் யாரும் கூப்பிட்டு போய் நான் கேள்விப்பட்டேன். லேண்ட் விசிட் வேணால் காமிப்பாங்க, பிளாட்ஸாக இருக்குது அப்படின்னு சைட் விசிட். பட் ஆனால் ஒரு சிவில் கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்டுக்கு நாங்கள் இனிஷியலாகவே பண்ண சைட்ஸ் கூப்பிட்டு போயிட்டு ஓல்டு கஸ்டமரோட இன்ட்ராக்ட் பண்ண வைப்போம். ஸோ அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸ் வரும் ஆக்சுவலாக நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு. ஏன்னா அவங்களுக்குமே நாங்கள் யாருன்னு தெரியாது. ஒரு இனிஷியலாக ஒரு வீடியோ பார்க்குறாங்க, நாங்கள் எப்படி பண்ணுறோன்னு தெரியாது. ஸோ அந்த ஹோப் வந்து எங்களோட ஓல்டு கஸ்டமரே எங்களுக்கு கொடுத்துறாங்க. எக்ஸிஸ்டிங் கஸ்டமரே இவங்க நல்லா பண்ணுறாங்க, ஸோ இவங்ககிட்ட நம்பி கொடுக்கலாம் அப்படின்ற கஷ்டம் கொடுத்துறோம். செகண்ட் எங்களோட ப்ரைஸ். ஸோ ரொம்ப காம்படேட்டிவான ப்ரைஸில் பண்ணிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக எங்களோட மோட்டிவ் என்னன்னா நிறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணணும், அதுதான் எங்களோட மோட்டிவ். ஸோ அதனால தான் 1950 rupeesல ஸ்கொயர் ஃபீட்ல நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்கோம். வெறும் 1950 தான் 1950 பண்ணிட்டு இருக்கோம். ஸோ கைஸ், நீங்க வந்து வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணோம் அப்படின்னா அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கொயர் ஃபீட் வெறும் 1950 தாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. வெளி இடத்துலலாம் நீங்களே விசாரிச்சு பார்த்தா உங்களுக்கே தெரியும் 2100 கம்மியாகவே யாருமே பண்ணுறதில்ல. எல்லா இடத்துலையும் 2100, 2300 அதுக்கு மேலே அப்படி தான் போயிட்டு இருக்கு. பட் இன்னும் 2025லையும் 1950 per ஸ்கொயர் ஃபீட் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு வீடு அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் தான் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நம்ம 1950 rupeesக்கு பண்ணுறதுனால நிறைய பேர் மைண்ட் செட்டு குவாலிட்டியான மெட்டீரியல் யூஸ் பண்ண மாட்டாங்களோ, ஸோ என்ன வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு கிடையாது. ஸோ இனிஷியலாகவே எங்களோட டாக்குமெண்ட்ல நாங்கள் என்னென்ன மெட்டீரியல் யூஸ் பண்ண போகிறோம், என்னென்ன பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம், எல்லாமே ISI ஸ்டாண்டர்டு. ஸோ என்ன சிமெண்ட் பிராண்ட் யூஸ் பண்ண போகிறோம் எல்லாமே நாங்கள் கஸ்டமருக்கு முன்னாடியே சொல்லிடுவோம். 2300 ஸ்கொயர் ஃபீட் ரேட்ல என்ன யூஸ் பண்றாங்களோ அதே தான் நீங்க யூஸ் பண்ணுவீங்க. சேம் ஆனா உங்க பிரைசிங் கம்மி. ஸோ நாங்கள் ஒரு செட் ஆஃப் மெட்டீரியல்ஸ் வச்சிருக்கோம். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ்ல நம்ம பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி பண்ணியிருக்கோம். இப்போ கஸ்டமர் வந்து ஹையர் எண்டாக இருக்காங்க, ஆக்சுவலாக அவங்க கஸ்டமைஸ் பண்ணணும்னு நினைக்கிறாங்க நிறைய விஷயத்த. எனக்கு வந்து ஸ்டீல் வந்து டாட்டா போடணும், எனக்கு சிமெண்ட் வந்து அல்ட்ராடெக் யூஸ் பண்ணணும் அப்படின்றப்போ என்ன டிஃப்ரென்ஸ் அமௌண்ட் வருதோ அது மட்டும் கஸ்டமர் கிட்ட இருந்து நாங்கள் வாங்கிட்டு அவங்களோட கஸ்டமைசேஷன் பண்ணி கொடுத்துறோம். ஸோ அதுவுமே சாட்டிஸ்ஃபை பண்ணிடுவோம். ஸோ நாங்கள் எங்களோட பேக்கேஜ் இதுதான், நாங்கள் இதுதான் பண்ணுவோம் அப்படின்னு கிடையாது. ஸோ எங்களது எல்லாமே கஸ்டமைசேஷன். ஸோ நீங்கள் என்ன கொடுக்குறீங்களோ அங்கே தான் எங்களால் பண்ண முடியும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி ஒரு 10 feet கேப் விட்டு தான் வந்து பண்ணோம். ஏன்னா வந்து முன்னாடி வந்து கார்டன் வைக்கிற மாதிரி எனக்கு ஐடியா இருந்தது. ஸோ முன்னாடியே வந்து ஒரு லேண்ட் ஃபீல் மாதிரி பண்ணி அந்த 3 feet ஏற்றி வச்சிருந்தாங்க. அந்த வீட்டுடைய ஹைட்டே 3 feet ஏறி இருந்துச்சு. பிளஸ் அந்த 3 feet ஹைட்டுக்கு வந்து ஒரு லேண்ட் ஃபீல் பண்ணி அங்க ஒரு கார்டன் பண்ற மாதிரி பிளான் இருந்தது. ஸோ அந்த ஃப்ரண்ட் கார்டனும் வந்து பாத்தீங்கன்னா லேண்ட் ஃபீல் பண்ணி அதுல வந்து கார்டன்ஸ் அதெல்லாம் வச்சு அமீர் ஐடியா கொடுத்தாரு. சேம் டைம் வந்து பேக் சைட்லயும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 feet வந்து ஒரு கேப் விட்டுருந்தோம். அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா ட்ரீஸ் எல்லாம் வைக்கிற பிளான் இருந்தது. சோ அதுலயும் வந்து அமீர் வந்து நல்லா சப்போர்ட் பண்ணாரு. கன்ஸ்ட்ரக்ஷன் ஓகே. இப்போ இன்டீரியர் பத்தி சொல்லுங்க. ஷோர். அதுல தான் நம்ம ஸ்பெஷலிஸ்ட், அது உங்களுக்கு தெரியும் ஆக்சுவலா. ஸோ இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம லிவிங் ரூம்ல இருக்கோம். நம்ம லிவிங் ரூம்ல என்னென்ன பண்ணியிருக்கோம்னா இங்க டிவி யூனிட் பண்ணியிருக்கோம், ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருக்கோம்,
ஒரு கிச்சன் மாடுலர் கிச்சன் பண்ணியிருக்கோம், பூஜா யூனிட் பண்ணியிருக்கோம், லிவிங் ரூம் இப்படி கவர் பண்ணியிருக்கோம் வித் ஃபால் சீலிங்கோட. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம டிவி யூனிட் பார்த்துடலாம். கஸ்டமர் வந்து ரொம்ப எனக்கு சிம்பிளான டிவி யூனிட் வேணும். ஆக்சுவலாக வந்து நான் டிவி யூனிட்டே வந்து கஸ்டமர் ஸ்கோப் இல்லை. பட் ஆனால் என்ன சொன்னார்னா, எனக்கு ஓகே ஜென்ரலாக ஒரு டிவி யூனிட் வேணும் அப்படின்றப்போ கஸ்டமருக்காக ஒரு ஸ்மாலான ப்ரைஸில், ஒரு கம்மியான ப்ரைஸில் ஒரு டிவி யூனிட் பண்ணணுன்றதுக்காக இதை நாங்கள் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ப்ரோ இருக்கும் இது? ஆக்சுவலாக இது வந்து 10,000ல முடிச்சோம். ஓகே, டிவி யூனிட். ஆமாம், சிம்பிளாக இருக்கிறது இவ்வளோ பயங்கரமாக இருக்கா? ஆமாம். அப்போ நீங்கள் பயங்கரமாக பண்ண எப்படி பண்ணி? எங்களுக்கு நிறைய பயங்கரமான இது எல்லாமே நான் உங்களுக்கு ஃபியூச்சரில் வந்து வரும் ப்ரோ. இன்னும் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் இருக்கு. ஆல்மோஸ்ட் இப்போ சென்னையிலே பார்த்தீங்கன்னா நம்ம 15 ப்ராஜெக்ட்ஸ் இன்டீரியர் ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 15 ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறதுனால நான் உங்களுக்கு ஆன்கோயிங் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே நீங்கள் பார்ப்பீங்க இனிமேல் ரெகுலராக. சூப்பர் ப்ரோ. ஸோ ஆக்சுவலாக இப்போ கஸ்டமர் இந்த டிவி யூனிட் வேணான்னு சொன்னார். பட் நாங்கள் எப்படி கன்வின்ஸ் பண்ணோம்னா, ஆக்சுவலாக டிவி மாட்டணும்னா ஒயர்ஸ் எல்லாமே வெளியே தெரியும். ஆமாம், ஒரு வீடு நம்ம கட்டும்போது ஒயர் எதுவுமே வெளியே தெரியக்கூடாது ஆக்சுவலாக. அதனால தான் இந்த டிவி யூனிட்டை நாங்களே வந்து பரவாயில்ல நாங்கள் கம்மியான ப்ரைஸில் பண்ணுறோம் சார், ஏன்னா இவ்வளோ எலகண்ட்டாக பண்ணியிருக்கோம். மித்தெல்லாம் இது டிவிலாம் ஒயர் தெரியக்கூடாதுன்றதுக்காக இந்த டிவி யூனிட் நம்ம பண்ணியிருக்கோம். இதில் எல்லாமே இன்பில்டாக போயிடும், கேபிள் கனெக்ஷன், இன்டர்நெட் கனெக்ஷன் எல்லாமே உள்ளே போயிடும். ஸோ நீங்கள் இங்கே சுவிட்சஸ் எல்லாமே பாட்டமில் வந்துடும், ஆக்சஸ் பண்ணுற சுவிட்சஸ். ஸோ அதுக்காக இந்த டிவி யூனிட் பண்ணியிருக்கோம். ஒரு 10,000 ரூபாயில் இவ்வளோ சூப்பரான ஒரு டிவி யூனிட் பண்ணியிருக்காங்க. இப்போ ப்ரோ நீங்கள் இவ்வளோ ப்ராஜெக்ட் ஒரே டைமில் பண்ணுறீங்க, அது உங்களுக்கு மேன் பவர் பிரச்சனை எதுவுமே? மேன் பவர் ப்ராப்ளம் இல்லை ப்ரோ. ஸோ எங்களை பொறுத்த வரைக்கும் மெயின் அட்வான்டேஜ் என்னன்னா, அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ளஸ் ஏஸ் இன்டீரியர் சேம் கம்பெனின்றதுனால எங்ககிட்ட மேன் பவர் ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷனோட மேன் பவரே நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ எங்களுக்கு எலக்ட்ரிக்கல், பிளம்பிங், இப்போ ஆக்சுவலாக ஒரு இண்டிவிஜுவல் இன்டீரியர் கம்பெனி அப்படின்னா அவங்க கிட்ட பிளம்பர் இருக்க மாட்டாங்க, எலக்ட்ரிக்கல் பர்சன் இருக்க மாட்டாங்க. ஸோ ஒரு லைட்டிங் மாட்டணும்னா லைட்டிங் பர்சன்ஸ் இருக்க மாட்டாங்க. அட்வான்டேஜ் என்னன்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியை ஓனா வச்சிருக்கிறதால எங்ககிட்ட மேன் பவர் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா எங்ககிட்டயே பிளம்பர் இருக்காங்க, எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்காங்க. ஸோ கார்பெண்டர் பார்த்தீங்கன்னா 10 செட் ஆஃப் கார்பெண்டர்ஸ் இருக்காங்க. ஸோ எவ்ரி செட் ஒன்ஸ் நம்ம இன்டீரியர் எடுத்துட்டோம் அப்படின்னா இமிடியேட்டாக ஒர்க் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி நம்ம கிட்ட இருக்கு, ஹோல்ட் பண்ணாம. ஸோ 30 to 40 டேஸ்ல நம்ம ஹேண்ட் ஓவர் கொடுத்துடலாம் எந்த ஒரு ப்ராஜெக்டையுமே. ஸோ இடம் மட்டும் உங்ககிட்ட கொடுத்தா போதும், இடம் கம்ப்ளீட்டாக எல்லாமே நீங்களே பண்ணி கொடுத்துருவீங்க. கண்டிப்பா, ஆமா. ஸோ கைஸ், நீங்கள் இடம் மட்டும் வச்சிருந்தா போதுங்க, உங்கள் வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி இன்டீரியர் பண்ணுறதுலேருந்து மொத்தமாக எல்லாத்தையும் இவங்களே வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே ப்ரோ, நெக்ஸ்ட் இந்த வீட்டில் வித்தியாசமாக இந்த மாதிரி கிளாஸ்லாம் போட்டிருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ ஒரு ஹால்னால் எப்பவுமே ஒரு நார்மலாக இருக்கிறது எப்பவுமே வந்து எல்லார் வீட்லேயுமே இருக்கும். ஸோ அப்போ இன்டீரியருக்கான வேலை அப்படின்றது என்னன்னா, என்ன பண்ண முடியும் அழகு அப்படின்றது தான் மெயினான ஃபோக்கஸ். இது வந்து ஐஸ் கியூபிக் கிளாஸஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த கிளாஸஸை நம்ம வாலில் கட் பண்ணி பிளேஸ் பண்ணுறதுனால இப்போ நம்ம எலகண்டான லுக்கு கிடைக்கும். ஆக்சுவலாக ஒரு நார்மலான வாலுக்கும் இப்படி கிளாஸ் வாலுக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும். இதுவே நான் நார்மலான வால் விட்டுருந்தா இப்படி இருந்திருக்கும். ஸோ இந்த கிளாஸ் வைக்கிறதுனால அதோட பியூட்டி எவ்வளவு இம்ப்ரூவ் ஆயிருக்குன்னு பாருங்க. ஸோ இது வந்து நீங்க கட்டும் போதே பிளான் பண்ணி, இது எல்லாமே கட்டும் போதே நம்ம பிளான் பண்ணது. ஒரு வாலை பிளைனா விடாம எப்படி டிசைன் பண்ணலாம் அப்படின்றதுக்காக எல்லாமே அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட்குள்ளேயே வந்துடும். ஓகே ப்ரோ. அடுத்து ப்ரோ இந்த ஃபால் சீலிங் ப்ரோ. ஆமா, இங்க ஹால்ல வந்து ஃபால் சீலிங் யூஸ் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலா இந்த ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா இங்க கோலைட் கொடுத்துருப்போம். ஸோ இங்க வந்து ஒரு கட் அவுட் டிசைன் எடுத்து கொடுத்துருப்போம் உள்ள மட்டும். ஸோ இந்த லைட்டிங்குமே நம்ம சஜஸ்ட் பண்ணது. ஸோ ஹால்ல இந்த லைட் போடும்போது ஒரு லுக் கிடைக்கும். ஆக்சுவலா ஃபால் சீலிங் மட்டும் நார்மலா இருக்கும்போது அதுக்கு கொஞ்சம் இன்னும் ஒரு எலகண்ட் லுக் கிடைக்கணும்ன்றதுக்காக இந்த லைட் நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அது எக்ஸ்ட்ரா வந்துடும். ஆமா, எக்ஸ்ட்ரா வந்துடும் லைட்ஸ் எல்லாமே. ஃபால் சீலிங்ல உங்க இன்டீரியர்ல இன்டீரியர் ஸ்கோப்ல எல்லாமே பண்ணி கொடுத்துருவோம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நம்ம வுட் ஒர்க் பிளஸ் ஃபால் சீலிங் எல்லாமே பண்ணி கொடுத்துடலாம் ப்ரோ. இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் A to Z ஏஸ் இன்டீரியர்ஸ் எல்லாம் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. இது என்ன ப்ரோ? இது ப்ரோ இது வந்து ஹாலுக்கும் கிச்சனுக்கும் உள்ள பார்ட்டிஷன். ஸோ நார்மலாக பார்ட்டிஷன் நிறைய டைப்ஸ்ல போடலாம். நாங்கள் வந்து ஒரு ஸோ இது ஹாலுக்கும் கிச்சனுக்கும் நடுவில் இருக்க பார்ட்டிஷன் ப்ரோ. ஒரு ஹாலில் இப்போ யாராவது ஒரு அன்னோன் பர்சன்ஸ் வராங்க இல்லை ரிலேட்டிவ்ஸ் வராங்கன்னா கிச்சனை டைரக்டாக வியூ பண்ணக்கூடாது அப்படின்ற ரீசனுக்காக நம்ம இதை வந்து டெவலப் பண்ணுறோம். ஆக்சுவலாக இது வந்து ஹால் பார்ட்டிஷன் வித் ஷோகேஸ் யூசஸோட பண்ணியிருக்கோம். இது நார்மலாக கியூபிக் இல்லாமல் இங்கே ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸோ இது ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஸ்பாட் லைட் கொடுத்துருப்போம் உள்ள எல்லாத்துக்குமே. ஸோ இந்த ஸ்பாட் லைட் கொடுக்கறதுனால என்னன்னா, இப்போ எந்த மெட்டீரியல் நீங்க வைக்கும் போதும் அதோட லுக் வந்து அந்த லைட் பியூட்டினால நல்லா இருக்கும். அதுக்காக இந்த பார்ட்டிஷன் கொடுத்துருக்கோம். இந்த ஹாலுக்கும் கிச்சனுக்கும் உள்ள பார்ட்டிஷனே ரொம்ப சூப்பரா கிரியேட்டிவா பண்ணியிருக்காங்க. இது லுக் வைஸ் ஒன்று செமையா இருக்கு. பா ப்ரோ, கிச்சன் பார்க்க வேற லெவல்ல இருக்கு. இந்த வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லாம் இருக்கிற மாதிரி இருக்கு. எப்படி ப்ரோ சொல்லுங்க? ஸோ ஆக்சுவலாக இந்த கலர் தீம் பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ் வந்து நிறைய யூடியூப்ஸ் பார்த்தோ இன்ஸ்டாகிராம் பார்த்தோ கலர் சாய்ஸஸ் கொடுப்பாங்க. அவங்க கொடுக்கறது இல்லாமல் எங்கள் சைட்லேருந்து இன்புட்ஸ் நிறைய கொடுப்பாங்க ஆர்கிடெக்ட் டீம் வச்சு. ஸோ இந்த கலர் காம்பினேஷனில் போடும்போது பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும் அப்படின்னு. ஸோ நாங்கள் கொடுத்த சஜஷன் கலர்ஸ் தான் இது. இது ஆலிவ் வித் கிரே கொடுத்துருப்போம் இந்த காம்பினேஷன். ஸோ இந்த காம்பினேஷன் மிக்ஸ் ஆகும்போது ஒரு மாதிரி கஸ்டமர் தான் இந்த கலர் கேட்டாங்களா? ஆமாம், கஸ்டமர் நாங்கள் சஜஸ்ட் பண்ணுவோம் இந்த கலர் போட்டால் நல்லா இருக்கும் அப்படின்னு.
கஸ்டமரும் ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. சூப்பர் ப்ரோ. இன்டீரியர்ல வந்து கலர் சூஸ் பண்றது தான் ரொம்ப ஒரு கன்ஃபியூஷன் இருந்தது. அதுல வந்து அமீரோட டீம் நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அமீர் பொறுத்தளவுக்கு, அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் பொறுத்தளவுக்கு நீங்க என்ன டிசைன்ஸ் என்ன இது கேட்டாலும் நோ சொன்னதில்லை. இது என்ன பொறுத்தளவுக்கு இது வரைக்கும் என்னுடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து என்னுடைய சைட்ல வந்து என்ன ஒரு இது கேட்டாலும் நோ சொன்னதில்லை. எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நம்ம ஏதாவது ஒண்ணு நமக்கு தெரியாத விஷயம் ஏதாவது சொன்னானா அது வந்து அவர் சொல்லி கொடுக்கறதாகட்டும், இல்ல ஜி இது இப்படி வராது இன்னும் வேற மாதிரி பண்ணலாம் அப்படி மாதிரி சொல்லி கொடுக்கறதாகட்டும், பிளஸ் ஐடியாஸ் ஆட் பண்றதாகட்டும், அமீர் இஸ் த பெஸ்ட். ஸோ கிச்சனை பொறுத்த வரைக்கும் இங்க நம்ம பாத்தீங்கன்னா கட்லரி யூனிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஸ்பூன்ஸு நைஃப்ஸு இது எல்லாமே இங்கே பிளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா பிளேட் ஹோல்டர். ஸோ பிளேட்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண பிறகு இங்கே ஹோல்ட் பண்ணி பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஆயில் புல் அவுட். ஸோ இங்கே ஆயில் ஸ்டோரேஜ், ஆயில் கேன்ஸு இது எல்லாமே ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ இது கார்னர் ஸ்பேஸை வந்து நம்ம ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக யூஸ் பண்ணியிருக்கோம். நார்மலாக நிறைய பேர் வீட்டில் கார்னர் ஸ்டோரேஜ் வந்து ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஆக்சுவலாக கார்னரை வந்து நம்மளால கவர் பண்ண முடியாது ஒரு இன்டீரியரால. நம்ம ஈஸியாக கவர் பண்ண முடியும். ஒரு ஃபுல் ஆக்சஸ் எப்படி பண்ண முடியும் ஒரு கார்னர் ஸ்பேஸ் அப்படின்றது நம்ம யூட்டிலைஸ் பண்ணி டிசைன் பண்ணிக்கலாம். ஓகே. இது வந்து விக்கர் பேச்சஸ் போ. ஆனியன், பொட்டேட்டோஸ் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா க்ளோஸ்டு ரீஜன்ல வைக்கக்கூடாது ஆக்சுவலாக. சரி. இது வந்து நம்ம வீட்லயே பார்த்தீங்கன்னா ஆனியன், பொட்டேட்டோஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எஸ்ல ஒரு பிளேட் மாதிரி வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ நியூ ஜென்ரேஷன்ல பார்த்தீங்கன்னா விக்கர் பேஸ்கெட்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதில் வைக்க முடியும். இது வாஷ் பேஷன் கீழே இருக்க ஸ்டோரேஜ் ஆக்சுவலாக. இதில் வாஷிங் பவுடருக்கான லிக்விட்ஸ் இது எல்லாமே பாட்டம்லேயே வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். இது எல்லாமே ஸ்டோரேஜ் ஸ்பேஸாக கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு டால் யூனிட் கொடுத்துருக்கோம் வித் லைட்டிங்கோட. ஸோ இங்கே மசாலா ஐட்டம்ஸ், ரெகுலராக யூஸ் பண்ணுற ஐட்டம்ஸ் இது எல்லாமே இங்க யூஸ் பண்ணிக்கலாம். அது இல்லாம கிச்சனை பொறுத்த வரைக்கும் இது ஸ்பைஸ் ரேக்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம ரெகுலரா சால்ட் இந்த மாதிரி ஐட்டம்ஸ் நம்ம ரெகுலரா கிச்சன்ல யூஸ் பண்ற ஐட்டம்ஸ் இங்க ஸ்டோர் பண்ணுவாங்க. சோ இங்க நம்ம அந்த கார்னர் வரைக்கும் ஸ்பைஸ் ரேக் கொடுத்திருப்போம், ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி. அதே மாதிரி இது சென்டர், இது மிட் யூனிட்மே லாட் ஆஃப் ஸ்டோரேஜ் கொடுத்திருப்போம். சோ இந்த ஹோம் பொறுத்த வரைக்கும் ஸ்டோரேஜ் ப்ராப்ளமே இருக்காது. ஏன்னா நம்ம நிறைய ஸ்டோரேஜ் அவங்களுக்காக டிசைன் பண்ணி கொடுத்திருக்கோம். இது வந்து ஜிடிபிடி யூனிட்னு சொல்லுவாங்க. சோ நம்ம வாஷ் பண்ண பிறகு அந்த பிளேட்ஸ் இங்க பண்ணும்போது டிப் அந்த தண்ணி சொட்டிடும். சோ நம்ம எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு திரும்பி இதை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த யூனிட் அதாவது ஆக்சசரிஸ் நம்ம நிறைய இந்த கிச்சன்ல போட்டுருக்கோம். அதே மாதிரி லாஃப்ட்ல பாத்தீங்கன்னா ரெகுலரா யூஸ் பண்ணாத ஐட்டம்ஸ், இப்போ வீட்ல பாத்தீங்கன்னா நம்ம கல்யாண சீர் வரும், அந்த சீர் எல்லாமே நம்மளால யூஸ் பண்ண முடியாது. சோ பாத்திரம் நிறைய இருக்கும்போது அந்த டைம்ல லாஃப்ட்ல எல்லாமே போட்டுடலாம். சோ அதுக்கான லாஃப்ட் ஸ்டோரேஜும் இங்க நிறைய எல் ஷேப்ல கொடுத்துருக்கோம், ஃபுல் அண்ட் ஃபுல். அது இல்லாம இது பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர். சோ நம்ம இப்போ குக் பண்ண பிறகு அந்த ஐட்டம்ஸ் இங்க வச்சு நம்ம யூஸ் பண்றதுக்காக இங்க பிரேக்ஃபாஸ்ட் கவுண்டர் யூஸ் பண்றோம். இதுக்கு ஸ்டோரேஜ் ஸ்பேஸா இங்க ஒன்னு கொடுத்திருக்கோம், வித் ஆர்ச்சோட கொடுத்திருக்கோம். சோ இந்த கம்பைன்ட் ஆர்ச்சோட இந்த கிச்சன் பாக்கும்போது பார்க்க லுக் சூப்பரா இருக்கும். ஆக்சுவலா இது நீங்க தான் சஜஸ்ட் பண்ணது? ஃபுல்லாவே நாங்க தான் சஜஸ்ட் பண்ணது டிசைன். இது வந்து பாத்தீங்கன்னா இனிஷியலாவே 3D ல போட்டு கஸ்டமர் கிட்ட கொடுத்துருவோம். உங்க வீடு இப்படி தான் இருக்கும் அப்படின்றது ரெண்டரிங் பண்ணி வாக் த்ரூ வீடியோவாவே கொடுத்துருவோம். ஒரு வீட்டுக்குள்ள போய் அவங்க எப்படி வீடு எப்படி இருக்கும் இன்டீரியர் பண்ண பிறகு அப்படின்றத நீங்க முன்னாடியே வீடியோல பாத்துக்கலாம். சோ என்ன சஜஷன் வேணாலும் என்ன கரெக்ஷன் வேணாலும் 3D ல நீங்க பண்ணிக்கலாம். ஒன்ஸ் அவங்களுக்கு 3D சாட்டிஸ்ஃபை ஆயிருச்சுனா பிறகு தான் நாங்க ஒர்க்கே ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுதான் எங்க கம்பெனியோட ப்ரொசீஜர். நான் வந்து 3D கொடுக்காம டைரக்டா இங்க வந்து இங்க சேஞ்சஸ் பண்றது அப்படிலாம் கிடையாது. 3D லயே அவங்க எத்தனை டைம் 6 மந்த் 3D க்கு போனா கூட எனக்கு பரவாயில்ல, ப்ராப்ளம் கிடையாது. 3D லயே முடிக்கணும், 3D லயே முடிச்சு அவங்க ஃபைனலைஸ் பண்ணிடணும். இப்படி தான் என் வீடு இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிச்சுனா சேம் டு சேம் 100% இங்க கொண்டு வந்துடலாம், டிஃபரன்ஸ் இல்லாம. அப்புறம் இந்த இன்டீரியருக்கு மட்டும் இந்த மாடுலர் கிச்சனுக்கு எவ்வளவு ஆச்சு? மாடுலர் கிச்சனுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா 1.3 lakhs ஆச்சு. சூப்பர் ப்ரோ. 1.3 ல இவ்வளவு வேற லெவல்ல ஒரு மாடுலர் கிச்சன் பண்ணிருக்கீங்க. ஆமா சார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கிச்சன் கான்செப்ட் வந்து ஒயிட் கான்செப்ட் தான் வேணும்னு கேட்டேன். அதுக்கேற்ற மாதிரி கவுண்டர் டாப் எல்லாம் வச்சு ஆஸ் எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்து எனக்கு வந்துச்சு. இன்டீரியர்ஸ்க்கு வந்து நாங்கள் நிறைய வெளியில பார்த்துருந்தோம். பட் வந்து அமீர் வந்து இவங்களே பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் வி ஃபீல் ஸோ கம்ஃபர்டபுள். கோட்டும் எல்லாமே பார்த்தப்போ வெளியில விட எனக்கு இங்கே எல்லாமே பெட்டரா இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மெயினாக ஃபோக்கஸ் பண்ணது கிச்சன், பூஜா யூனிட், கிட்ஸ் பெட்ரூம் எல்லாமே. கிட்ஸ் பெட்ரூம்ல நான் கேட்டது கலர் காம்போ, அப்புறம் ட்ரெஸ்ஸிங் யூனிட், ஸ்டடி யூனிட் எல்லாமே வந்து கேட்ட மாதிரியே எல்லாமே எனக்கு வந்து பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பூஜா யூனிட் சம்திங் யூனிக்கா வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன் பூஜா. அதுவும் எனக்கு அதே மாதிரி அவுட்புட் எல்லாம் இருந்தது. கிச்சனும் அதே மாதிரி தான். எனக்கு ஆக்சசரிஸ் எல்லாமே எந்தெந்த மாதிரி வச்சா நல்லா இருக்கும் எனக்கு அவங்களும் சஜஷன்ஸ் கொடுத்ததாகட்டும், கலர் காம்பினேஷன்ஸ் சூஸ் பண்றதாகட்டும் எல்லாமே வந்து ஓவராலா இட் வாஸ் நைஸ் அண்ட் இட் வாஸ் சோ கம்ஃபர்டபுள். ஸோ லிவிங் ரூம்ல இது ஒரு பெட்ரூம் போட்டிருக்கோம். ஆக்சுவலா இது வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் பெட்ரூம். ஸோ
இந்த பெட்ரூமை பொறுத்த வரைக்கும் அவங்க பேரண்ட்ஸ் இருக்க போறாங்க, வயசானவங்க இருக்க போறாங்க ஆக்சுவலா. சோ ஒரு சிம்பிளான டிசைன் இருந்தா போதும் அப்படின்றதுக்காக நம்ம ஒரு வார்ட்ரோப் பண்ணிருக்கோம் வித் சிட் அவுட்டோட. சரி. வித் வந்து ப்ளூ கலர் வித் ராயல் ஒர்க் காம்பினேஷன்ல கொடுத்திருக்கோம். சோ இது ராயல் ஒர்க் வுட் கலர்னு சொல்லுவாங்க. சோ ப்ளூ அதுவும் மெர்ஜ் ஆகும்போது ஒரு லுக் நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக ப்ளூ வித் இது ராயல் ஒர்க் பண்ணிருக்கோம். வித் இந்த கோல்டன் ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்திருக்கோம். அதான் ப்ளூவா கொடுக்கும்போது ஒரு இது இருக்காதுன்றதுக்காக நம்ம இந்த ஸ்ட்ரிப்ஸ் கொடுத்திருக்கோம். அதான் இந்த ரூமையும் இன்டீரியரையும் பார்க்கும்போது கொஞ்சம் லைட்டா ஒரு ஓல்டு விண்டேஜ் ஃபீல் வருது. ஆமா ஆமா ஆமா, அவங்களுக்கு அந்த ஃபீல் இருக்கணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா நிறைய பேர் எல்லாம் மாடர்ன் அதை அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. ஆமா, அதனால அவங்களுக்கான லுக் வரணும் அப்படின்றதுக்காக டிசைன் பண்ணிருக்கோம். ஹேண்டில்ஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணிருக்கோம், ஈஸியா ஆக்சஸ் பண்ற மாதிரி அவங்களுக்கும். அது இல்லாம இங்க ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். அதாவது அவங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் இல்லைன்னா ஏதாவது அந்த பவுடர்ஸ் ஐட்டம்ஸ் அதெல்லாம் ஸ்டோரேஜ் பண்றதுக்காக இங்க ஒரு ஸ்டோரேஜ் யூனிட் ஒன்று கொடுத்திருக்கோம். இது வந்து லாஃப்ட் ஆக்சுவலா. சோ இது வந்து சன்டன் யூஸ் பண்ணிருக்கோம். அதாவது ஃப்ளோர் வந்து கம்மியா இருக்கும் அந்த பாத்ரூமோட ஃப்ளோர். சோ மேல வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸா யூஸ் பண்ணலாம் அப்படின்றதுக்காக ஃபுல்லா லாஃப்ட் க்ளோஸ் பண்றதுக்காக நம்ம ராயல் ஓக் கலர்லயே அந்த கலர் காம்பினேஷனை மேட்ச் பண்றதுக்காக நம்ம ராயல் ஓக் கலர்லயே நம்ம டோர்ஸ் கொடுத்திருக்கோம், லாக் டோர்ஸ். ஓகே. கைஸ், இந்த வீடியோ வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்க வீட்டுக்கு தேவையான ஒரு கம்ப்ளீட் கைடா இருக்குங்க. ஸோ நிறைய பேர் கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணணும்னு பார்ப்பீங்க. அப்புறம் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் இன்டீரியர் தான் உங்க வீட்டையே வந்து மெயினா மாற்றக்கூடியது. ஸோ கைஸ், அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஏஸ் இன்டீரியர் ரெண்டுமே உங்களுக்கு பண்ணி தராங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் ஃபுல்லாவே முடிஞ்சுது. கன்ஸ்ட்ரக்ஷனையும் பார்த்தோம், இன்டீரியரையும் பார்த்தோம். இப்போ ப்ரோ வந்து இப்போ செகண்ட் ஃப்ளோரோட கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்ல போறாரு. அப்புறம் இன்டீரியர் பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டேர்கேஸ் வந்து பாத்தீங்கன்னா கிளைண்ட் நம்ம வந்து பாத்தீங்கன்னா எம்எஸ் தான் பண்ணுவோம். இவங்க வந்து கிளைண்ட் வந்து பாத்தீங்கன்னா கிளாஸ் அண்ட் வுட் ஹேண்ட் ரைல் கேட்டிருக்காங்க. வுட்டோட டிசைன் வந்து கிளைண்ட் கேட்ட மாதிரி அவங்க ரிக்வயர்மென்ட் மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். சரி. அது ஸ்டேர்கேஸ் வந்து நம்ம டைப் பண்ணுவோம். இங்க கிளைண்ட் வந்து கிரானைட் போடுறதுனால அவங்க கேட்டதுனால நம்ம கிரானைட் வந்து கிரானைட் கொஞ்சம் சர்க்காம போட்டுருக்காங்க. ஆமா, சர்க்காம டிசைன் லுக் வைஸ் பார்த்தா கொஞ்சம் பிரீமியமா இருக்கும். இந்த கிளாஸ் ஹேண்டில் போறதுனால கொஞ்சம் பிரீமியம் லுக் வரதுனால கிரானைட் வந்து போடுவோம். ஓகே. இது எல்லாமே வந்து அது இதுக்குள்ளே வந்துரும். உங்க கன்ஸ்ட்ரக்ஷன் நம்ம பட்ஜெட்ல வரது நம்ம வந்து எம்எஸ்ல பண்ணுவோம். இது வந்து கிளைண்ட் கேட்டா வந்து அவங்க பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. சோ ப்ரோ, இப்போ ஃபர்ஸ்ட் ஃப்ளோரே வேற லெவல்ல இருந்தது. சோ இப்போ செகண்ட் ஃப்ளோர் இங்க என்னென்ன சர்ப்ரைஸ்லாம் வச்சிருக்கீங்க? செகண்ட் ஃப்ளோர் வந்து ஒரு சின்ன லிவிங் கொடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 2 பெட்ரூம், ஒரு ஆஃபீஸ் வந்து கொடுத்துருக்கோம். ஒரு பெரிய பால்கனி கொடுத்துருக்கோம். ஓகே. அடுத்து இந்த ஹால்ல வந்து ஒரு பெரிய பால்கனி வந்து கொடுத்துருக்கோம். ஓ, இங்க பெரிய பால்கனி. ஏன் ப்ரோ இங்க பெரிய பால்கனியா கொடுத்தீங்க? அவங்க வந்து ஒரு பெட்ரூம் வந்து 2 போதும்னு கேட்டதுனால பால்கனி கொஞ்சம் பெருசா கேட்டாங்க. ஈவென்ட் இன்னும் கொஞ்சம் பீஸ்ஃபுல்லா இருக்கணும் அப்படின்னு பால்கனி பெருசா கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இங்க தான் செட்டப் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே ஈவெனிங் வந்து சும்மா செட் அவுட் மாதிரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு தான் கேட்டாங்க கொடுத்துருக்கோம். இந்த ஹேண்ட்ரைல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கோப்ல பண்ணி கொடுத்துருவோம். எம்எஸ் ஹேண்ட்ரைல டிசைன்ஸ் வந்து நீங்க எந்த டிசைன் கொடுத்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஓகே. அதுல இந்த டிசைன் இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் இந்த சைடு வந்து மழை கொஞ்சம் வெயில் மழை வந்து இந்த சைடு கொஞ்சம் ஹெவியா இருக்கும்னால இந்த சைடு வந்து கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பர்குலா டிசைன் மாதிரி கொடுத்துருக்கோம். எலிவேஷன் இருக்கும், கொஞ்சம் ரெயினியும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு. ஓகே ஓகே. ஏன்னா செட் அவுட் மாதிரி யூஸ் பண்றாங்க அப்படின்னா கொஞ்சம் மழையை கண்ட்ரோல் பண்ணுங்க. இந்த சைடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பர்குலா மாதிரி கொடுத்துருக்கோம். ஓகே. மாஸ்டர் பெட்ரூம். ப்ரோ என்ன ஒரு ஃபுட்பால் கிரவுண்ட் மாதிரி இருக்கு. ஆமா. இதுல ஸ்கொயர் ஃபீட் வந்து 160 ஸ்கொயர் ஃபீட் வரும். 14. அதாவது பெரிய பெட்ரூம் வேணும் அப்படின்னு கேட்டதுனால இது ரொம்ப பெருசாக பண்ணிருக்கோம். 2 பெட்ரூம் போதும் அப்படின்னு சொன்னதுனால இங்க அதுல அட்டாச் பாத்ரூம் ஒன்று கொடுத்துருக்கோம் இங்க. ஓகே. மற்ற நீங்க பார்த்துட்டு நார்மலாக நம்ம போகிற விண்டோ பில் அது எல்லாமே இங்கே பண்ணியிருக்கோம். சரி. பாத்ரூம் அப்படி நீங்கள் கீழே பார்த்த மாதிரி இருக்கும். நம்ம போகிற நார்மலாக பேரியர் ஃபிட்டிங்ஸ் அந்த மாதிரி தான் போடுவோம். பாத்ரூம் வந்து இப்போ டைம் வந்து நம்ம 7 ஃபீட் விட்டுவோம். இவங்க வந்து 10 ஃபீட் கேட்டதுனால நம்ம பண்ணி கொடுத்துருவோம். அது எக்ஸ்ட்ரா சார்ஜிங் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். ஆனால் கம்மியாக தான் பண்ணி தருவீங்க. அது டிஃபரன்ஸ் அமௌண்ட் என்னவோ அது வந்து ப்ரோ இந்த பாத்ரூம் ரெஸ்ட்ரூம்லாம் இன்னும் பெருசாக வேணும்னா அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இப்போ பாத்ரூம்லாம் வச்சு சில பேர் பண்றாங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா பாத்ரூம் வேணும். இது 4 ஃபீட் வித் வச்சிருக்கோம். பாத்ரூம் வேணும் ஒரு 10 ஃபீட் 12 ஃபீட் அந்த மாதிரி வச்சு அந்த மாதிரி பண்ணி கொடுத்துருவோம். இந்த கிட்ஸ் பெட்ரூம் 3 பெட்ரூம் இருந்தா அது 3வது பெட்ரூம் தான். ப்ரோ இந்த பெட்ரூம் வந்து வேற லெவல்ல இருக்கு ப்ரோ. ஏதோ இந்த பார்பி பிரின்சஸ் இந்த மார்வல் படத்தெல்லாம் வர மாதிரி ஒரு லேடிஸ் பாப்பா ஒன்று இருக்கு. அதனால அந்த கலர் நீங்க இந்த ஷேட்ல கேட்டா லேடிஸ் பாப்பான்னு சொல்றதுனால நம்ம இந்த பேட்டர்ன் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருவோம். ஓகே ஓகே. இதெல்லாம் ப்ரோ இதெல்லாம் இன்டீரியர். இதெல்லாம் இன்டீரியர் நான் பண்ணுவேன். அது வந்து உங்களுக்கு ராஜன் உங்களுக்கு டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லி. ஓகே ஓகே ப்ரோ. மேல வந்து 2 பெட்ரூம் பார்த்துறோம். அடுத்து வந்து நம்ம ஆபீஸ் வந்து பார்க்கணும். ஓகே. இவர் அந்த ஐடில வந்து ஒர்க் பண்றது ஒரு ஆபீஸ் ரூம் கேட்டாரு. அதனால ஒரு சின்ன ஆபீஸ் செட்டப் பண்ணி கொடுத்தோம். வழக்கமா எல்லாரும் இதே ஒரு பெட்ரூமா போடுவாங்க. பெட்ரூமா போடுவாங்க. இவர் ஆபீஸ் ரூம் வேணும். ஒர்க் ஃப்ரம் ஹோம் செட்டப் பண்ணுவாங்க. அதனால ஒர்க் ஃப்ரம் கேட்டதுனால நம்ம வந்து ஒரு ஆபீஸ் ரூம் பண்ணி கொடுத்தோம். சூப்பர். ஹேண்டில் வந்து பாத்தீங்கன்னா டெரஸ்ல வந்து இந்த ஹேண்டில் ஃபுல்லா கண்டினியூ பண்றீங்க. ஆமா, கிராண்டா டீ குட்ல. எஸ்எஸ். சோ गाइस நம்ம இப்ப ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் பாத்துறோம், செகண்ட் ஃப்ளோர் பாத்துறோம். இப்போ வந்து டெரஸ் போறோம். மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பர்கோலா டிசைன் நம்ம பண்ணிருக்கோம். பர்கோலா நீங்க பண்ணுங்க. ஆமா, பர்கோலா டிசைன் நம்ம பண்ணி கொடுத்திருக்கோம். சன் ரேஸ் உள்ள வருது. ஆமா, சன் ரேஸ் உள்ள வருது. ப்ரோ இருட்டி விட்டது ப்ரோ.
பயங்கர வெளிச்சமா இருக்கு இந்த ஏரியா. சொல்லுங்க, இப்போ மாடியில் என்ன பண்ணியிருக்கீங்க? மாடியில் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் பண்ணிட்டு கூலிங் டைல் வந்து பண்ணி கொடுத்துருவோம். இது வந்து நம்ம ஸ்கோப்பில் வராது, இது வந்து எக்ஸ்ட்ரா காஸ்ட் தான் வரும். ஓகே. ஸோ இந்த கூலிங் டைலா இது? நம்ம கூலிங் டைல் இது சூப்பர். அப்போ எவ்வளோ வெயில் அடிச்சாலும் கீழே கீழே கூலாக இருக்கும், வெயில் வராது. சரி, வாட்டர் ப்ரூஃப் பண்ணியிருக்கறனால லீக்கேஜ் ஆகாது? நம்ம லீக்கேஜும் உங்களுக்கு வராது. ஓகே. இது வந்து ஓவர் ஹெட் டேங்க், இது வந்து ஹெட்ரூம் பண்ணியிருக்கோம், அதுக்கு மேலே வந்து ஓவர் ஹெட் டேங்க் வச்சிருக்கோம். சரி ப்ரோ, அங்கே ஏதோ போட்டிருக்கீங்களா பெஞ்சா? இது வந்து சும்மா சின்ன சிட் அவுட் மாதிரி கேட்டிருக்காங்க சொல்லி சின்ன சிட் அவுட் பண்ணியிருக்கோம். சரி ப்ரோ, இந்த எலிவேஷன் ப்ரோ? எலிவேஷன் வந்து பர்கோலா டிசைன் வந்து எலிவேஷனில் கேட்டிருந்தாங்க, அதனால பர்கோலா டிசைன் போட்டு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லாப் மாதிரி பண்ணியிருக்கோம். ஓகே. எலிவேஷனில் வேறு என்னெல்லாம் கொடுத்துருக்கீங்க? எலிவேஷன் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பர்கோலா டிசைன்லேயே வந்து டைல் ஒட்டி கொடுத்துருக்கோம். இந்த த்ரூ அவுட் அந்த 8 month ப்ராசஸ்ல வந்து ஒரு அமீர் என்ன இடத்துல சொல்றாரோ அங்கதான் போய் பாக்குறது. செகண்ட் நான் யோசிக்கிறதே கிடையாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மணி நேரத்துல பாத்துட்டேன், அமீர் சொல்ற இடம் தான் பெஸ்டா இருக்கும். நீங்க எவ்வளவுதான் சர்ச் பண்ணாலும். ஸோ அதனால அமீர் சொல்ற இடத்த தான் நான் பார்த்தேன். ஆக்சுவலா ஐ மீன் கிரானைட்ஸ் ஆகட்டும், மற்ற டைல்ஸ் ஆகட்டும், எல்லாமே வந்து அமீர் சொல்ற இடத்த தான் பார்த்தேன். டோர்ஸ் ஆகட்டும் எல்லாமே அமீர் சொல்ற இடத்த தான் பார்த்தேன். தேர்டு வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம் வந்து கார்டன் பத்தி சொல்லி ஆகணும். நாங்க 2 விதமா பிளான் பண்ணியிருந்தோம். ஒன்னு வந்து வீட்டுக்குள்ளேயே ஒரு கார்டன் இருக்கிற மாதிரி இன்டீரியர் கார்டன் மாதிரி பிளான் பண்ணியிருந்தோம். சேம் டைம் வந்து பாத்தீங்கன்னா வெளியிலயும் கார்டன் பிளான் பண்ணியிருந்தோம். ஏன்னா வந்து நாங்க பிளான் பண்ணதே அப்படிதான். வீடு எவ்வளவு சின்னதா இருந்தாலும் பரவாயில்ல, கார்டன் ஸ்பேஸ், அதாவது வந்து வெளியே இருக்க ஸ்பேஸ் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருந்தோம். ஃபர்ஸ்ட் வந்து இன்டீரியர் கார்டன் பத்தி பேசணும்னா நாங்க ஒரு பிளாங்காவே இருந்தோம். ஆக்சுவலா எப்படி வந்து இன்டீரியர் கார்டன் கொண்டு வந்தா நம்ம எந்த இடத்துல வைக்கிறதுன்னு சொல்லிட்டு ஒரு பிளாங்காவே இருந்தோம். நானும் ஆகட்டும் என் மனைவி ஆகட்டும் 2 பேருமே பிளாங்கா தான் இருந்தோம். அதுக்கு பிறகு வந்து அமீர் தான் சொன்னாரு, இந்த கார்டன் வந்து ஸ்டெப்ஸ் கீழே வச்சீங்கன்னா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு, பிளஸ் சேம் டைம் வந்து அதுக்கு ஒரு வீடியோவும் காமிச்சாரு. அது ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ அதே மாதிரி இம்ப்ளிமெண்ட் பண்ணியாச்சு கார்டன் வித் எல்லா லைட்டிங்ஸோட சேர்த்து ஒரு லைவ் கார்டன் மாதிரி இன்டீரியர்ல ஒரு லைவ் கார்டன். ஸோ ஓகே ப்ரோ, ஓவராலா வீடு வந்து பார்த்தாச்சு, நம்ம செம்மையா கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிருக்கீங்க. என்ன பட்ஜெட் ப்ரோ ஆகுது? இந்த டோட்டலா கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 59 lakhs இந்த வீடு. ஆமா, 59 lakhs எவ்வளவு சூப்பரா பண்ணீங்க. எல்லாமே இன்டீரியர் பண்ணிருக்கோம். இன்டீரியர் வந்து ராஜேந்திர. ஓகே, இது போக இன்டீரியர் பண்ணிருக்கீங்க. ஆமா. ஓகே ப்ரோ, இப்போ வந்து ஸ்கொயர் ஃபீட் வந்து 1950 பண்ணிருக்கீங்க. ஓகே. இதுல வந்து சம்பு செப்டி டேங்க், காம்பவுண்ட் வால், இந்த ஈபி போர், அப்ரூவல் இது எதுவுமே வராது. கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் இந்த காசு 59 lakhs பண்ணி கொடுத்துருவோம். ஓகே, மிச்சம்லாம் எக்ஸ்ட்ரா வரும். ஆமா, எக்ஸ்ட்ரா. ஓகே ப்ரோ, எப்படி ப்ரோ பெயிண்டிங் அதெல்லாம்? பெயிண்டிங் வந்து நம்ம ஸ்கோப்ல வந்துருச்சு. இந்த எஸ்எஸ் ஆண்ட்ராய்டு, இந்த கிரானைட் அந்த மாதிரி விஷயங்கள் எக்ஸ்ட்ரா போடுறது மட்டும் எக்ஸ்ட்ரா. ஆமா, நம்மளோட காசு வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து 59 lakhs. ஓகே ப்ரோ, நம்ம எங்கெல்லாம் ப்ரோ கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம்? எந்த ஏரியால? ஆல் ஓவர் சென்னை எல்லாம் பண்ணி கொடுத்துருவோம். ஃபுல்லா சென்னை? ஃபுல் சென்னை, ஆல் ஓவர் சென்னை ஃபுல்லா இருக்கும். ஓகே ப்ரோ, இப்போ வெளியூர் போய் பண்றது ப்ரோ? வெளியூர் பாத்தீங்கன்னா இப்போதைக்கு இருக்கும் சென்னை தான். டெவலப் பண்ணி கட்டினா பண்ணுவோம். ஓகே ப்ரோ, நன்றி ப்ரோ. வாங்க ப்ரோ, அவர் ஃபுல்லாவே கன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிட்டாரு. ஓகே, நீங்க இன்டீரியர் பத்தி சொல்லுங்க. ஷோர். நம்ம லிவிங் ரூம்ல பார்த்திருப்போம், ஐஸ் கியூபிக் மிரர்ஸ் யூஸ் பண்ணி அந்த வாலை டெக்கரேட் பண்ணிருப்போம். ஸோ செகண்ட் ஃப்ளோர்ல பாத்தீங்கன்னா இந்த வாலை பிளைனா விடாம நம்ம இந்த டெக்கரேஷன் டிசைன்ல கொடுத்துருப்போம் ஆக்சுவலா. ஸோ இங்கேயுமே ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் யூஸ் பண்ணும்போது இந்த வாலுமே ஃபில் பண்ண மாதிரி இருக்கும். ஒரு பிளைன் வாலா விடாம இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது அந்த வாலோட லுக்கு இன்னும் என்ஹான்ஸ் ஆகும். அதனால எந்த வாலையுமே நீங்க பிளைனா விட மாட்டீங்க. ஆமா. ஸோ மேக்ஸிமம் டிசைன்ஸ் நம்ம சஜஸ்ட் பண்ணுவோம். ஸோ கிளைண்ட் இஃப் இட்ஸ் ஓகே மீன்ஸ் இது வந்து நீங்க அப்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போதே அந்த மாதிரி பண்ணீங்க? ஆமா, கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணும்போது சஜஷன் கொடுப்போம் ஆக்சுவலா. ஓ, சோ நீங்க வந்து உங்ககிட்டயே வந்து இன்டீரியர் பண்றதுக்கான அட்வான்டேஜ் என்னன்னா ஸ்டார்டிங்ல எல்லாமே பிளான் பண்ணிருக்கோம். நம்ம எலக்ட்ரிக்கல் வயரிங் வந்து நம்ம ரூஃபிங்ல பண்ணும்போது இன்டீரியருக்கும் சேர்த்து பிளான் பண்ணுவோம். நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ற வீடா இருந்ததுன்னா ஸோ இங்கே நான் எலக்ட்ரிக்கல் பாயிண்ட் வேணும், எனக்கு லைட்டு, ஸோ எனக்கு ரூஃப்லயே லைட் விட்டுருங்க அப்படின்னும் போது நம்ம எங்கேயுமே பிரேக் பண்ண தேவையில்ல வால் இன்டீரியர் பண்ணும்போது. ஸோ லைன்ஸ் நம்மளுக்கு ஈஸியா அங்கேயே எடுத்துடலாம். இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணாத வீடு நம்ம இன்டீரியர் பண்றோம்னா இங்க எனக்கு லைட்டிங் போடணுன்றப்போ நான் வால் பிரேக் பண்ணி சேஸ் பண்ணி தான் எடுத்துட்டு வந்து போடுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால எங்க கன்ஸ்ட்ரக்ஷனை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ப்ரீ பிளான்டா இருக்கும், முன்னாடியே லைட்ஸ் எல்லாமே. லிவிங் ரூம்ல பார்த்து நம்மளோட பேரண்ட்ஸ் ரூம் ஆக்சுவலா செகண்ட் ஃப்ளோர்ல தான் மாஸ்டர் பெட்ரூம் நம்ம பிளான் பண்ணிருக்கோம். ஸோ இது அவங்களோட மாஸ்டர் பெட்ரூம். ஸோ நம்ம பயங்கரமா இருக்கு மாஸ்டர் பெட்ரூம். ஃபால் சீலிங் பார்த்தா லேயர் ஃபால் சீலிங் போட்டிருக்கோம். பிளைனா நம்ம பிளைன் ஃபால் சீலிங் போடாம லேயர் ஃபால் சீலிங் போடும்போது அது லுக் உங்களுக்கே தெரியும், ரொம்ப நல்லா இருக்கும் ஆக்சுவலா. ஸோ இது பிளான் பண்ணது நம்ம தான். அதாவது நார்மலா எல்லாருமே பிளைன் ஃபால் சீலிங் போட்டுடலாம், பட் இது வந்து ப்ரீ பிளான் பண்ணணும். ஸோ இது நம்ம பிளான் பண்ணி அதை எக்ஸிக்யூட் பண்ணிருக்கோம் இந்த ஃபால் சீலிங். ஸோ ஒவ்வொரு இடத்துலயுமே வந்து ஃபால் சீலிங் வேற மாதிரி டிசைன்ஸ்ல பண்ணிருக்கோம். ஸோ ஆக்சுவலா நம்ம கிட்ட ஒரு கூகுள் ஃபோல்டர் இருக்கும் ஃபால் சீலிங் டிசைன்ஸ் பண்ணது. அதுல 600+ டிசைன்ஸ் இருக்கும் ஃபால் சீலிங்ஸ்க்கு. அந்த ஃபோல்டர் நம்ம இனிஷியலாவே ஷேர் பண்ணிடுவோம் கிளையண்ட்டுக்கு. ஸோ இந்த சீலிங் எப்படி வரணும்ன்றத அவங்க சொன்னாங்கன்னா அந்த சீலிங் 3Dல போட்டு காமிப்போம். அவங்க வீடு அந்த சீலிங்கோட எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ அவங்களுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைச்சிடும். ஸோ நம்ம சீலிங் வீடுக்கு அழகா இருக்கு அப்படின்றது. ஸோ சேம் அப்படியே ப்ரொசீட் பண்ண வேண்டியது. ஸோ இதுதான் அவங்களோட வார்ட்ரோப். கீழே பாத்தீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸோட கலர்ஸ்
சாய்ஸ் அப்படின்றது. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எர்த் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம். வெரி வார்ம் கலர்ஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிச் லுக் தரதுக்காக தான் இந்த வார்ம் கலர்ஸ் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க. நீங்க பெரிய பெரிய கிளைண்ட்ஸ் இருப்பாங்க, அவங்க வீட்லயும் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கலர்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஒரு மாதிரி டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணாம வார்ம் கலர்ஸ் சொல்லுவாங்க. இது எல்லாமே கலர்ஸ் நம்ம செலக்ட் பண்றது. நம்ம இனிஷியலாவே லேமினேட் புக் இருக்கும். அதாவது நிறைய பிராண்ட்ஸ் வந்து லேமினேட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இதுக்கு மேல இருக்க லேமினேட்ஸ் அந்த புக்கை நம்ம கிளைண்ட் கிட்ட கொடுத்துருவோம். ஸோ அவங்க நிறைய கலர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ பார்த்து கொடுக்கும்போது அவங்க சூஸ் பண்ற கலர்ஸ் வந்து நம்மளோட இன்புட்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கும். இந்த கலர் மேட்ச் ஆகாது மேம், ஸோ இப்படி இந்த கலர் மேட்ச் பண்ணலாம், இதை கம்பைன் பண்ணும்போது இன்னும் சூப்பரா இருக்கும். ரெண்டு கலரா கம்பைன் பண்ணும்போது அப்படியே 3Dல போட்டு காமிக்கும் போது அவங்களுக்கு அது விஷுவலைஸா தெரியும். ஓகே கரெக்ட் தான், ஸோ இந்த ரெண்டு கலர் காம்பினேஷன் சூப்பரா இருக்கு நம்ம சொன்னதை விட அப்படின்றப்போ நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்றோம். அப்படியே ஸோ இங்கேயே சிட் அவுட் கொடுத்துருக்கோம், வித் குஷனோட கொடுத்துருக்கோம். ஸோ சிட் அவுட் கீழே பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். ஓகே ஸோ அதே மாதிரி இது வார்ட்ரோப்ஸ். ஸோ வித் கர்டன் ராட் போட்டு ஒரு லாக்கர் கீயோட போட்டு நம்ம ஜெனரலா எப்படி பார்ட்டிஷன், இந்த பார்ட்டிஷன் எல்லாமே கஸ்டமைஸ்டு ப்ரோ. இது வந்து நம்ம வந்து இப்ப நாங்க பண்றது தான் பண்றோம் அப்படின்னு கிடையாது. கஸ்டமர் வந்து எனக்கு இங்க செல்ஃப் வேண்டாம், கீழே செல்ஃப் வேணும், செல்ஃப் வச்சிடலாம். இந்த செல்ஃப் எனக்கு பர்மனண்டா வேணாம், டிட்டாச்சபிளா இருக்கணும், நான் பெரிய சூட்கேஸ் வைக்க முடியும், சின்ன சூட்கேஸ் வைக்க முடியும்னு சொன்னா இது டிட்டாச்சபிள் செல்ஃபா கொடுத்துருவோம். ஸோ அதை ரிமூவ் பண்ணிக்கலாம், வேணுன்றப்ப வைக்கலாம், வேணுன்றப்ப ரிமூவ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி எல்லாமே நம்ம வந்து இதுவா கொடுத்துருவோம். டிட்டாச்சபிள் செல்ஃபா கொடுத்துருவோம் மேக்ஸிமம். எவ்வளவு ப்ரோ ஆச்சு இதோட காஸ்டிங்? சோ இந்த வார்ட்ரோபோட காஸ்டிங் பாத்தீங்கன்னா 45,000 ப்ரோ. ஓகே டோட்டலா. இப்போ இது ப்ரோ ஃபால் சீலிங் ப்ரோ? ஃபால் சீலிங் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கொயர் ஃபீட் காஸ்ட் தான் ப்ரோ. ஆக்சுவலா நம்ம per ஸ்கொயர் ஃபீட் பாத்தீங்கன்னா 60 ரூபீஸ்ல இருந்து ஸ்டார்ட் பண்றோம். ஃபால் சீலிங் 60 ரூபீஸ்ல ஸ்டார்ட் பண்றோம். டிசைனுக்கு ஏத்த மாதிரி அந்த ஸ்கொயர் ஃபீட்ன்றது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். இப்போ டிசைனர் ஃபால் சீலிங்ன்றப்போ என்ன டிசைன் அவங்க செலக்ட் பண்றாங்களோ அந்த டிசைன் இந்த வால்ல எவ்வளவு ஸ்கொயர் ஃபீட் ஆக்குபை பண்ணுது அதை வச்சு கால்குலேட் பண்ணி நம்ம சொல்லுவோம். இப்போ இனிஷியலாக நான் 60 ரூபீஸ் ஸ்கொயர் ஃபீட் பண்றேன் அப்படின்னா 60 ரூபீஸ் கிடையாது, டிசைன் பேஸ் பண்ணி தான் ஃபால் சீலிங். என்ன டிசைன் அவங்க சூஸ் பண்றாங்களோ அதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி இமிடியேட்டா சொல்லிடலாம் இந்த பிரைஸ் வரும் அப்படின்ற மாதிரி. இப்போ ஃப்ளோரிங் ப்ரோ, இங்க ஃப்ளோரிங் வேற மாதிரி இருக்கு. ஆமா, இங்க பாத்தீங்கன்னா இது வந்து டைல்ஸ் தான் ஆக்சுவலா. ஆனா உங்களுக்கு பார்க்கும்போது வுடன் ஃப்ளோரிங் ஃபீல் தரும். பட் ஆனா இது ஆக்சுவலா வுடன் டைல்ஸ்னு சொல்லுவாங்க. அந்த பேட்டர்ன்ல இருக்க டைல்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ நிறைய பேருக்கு வுடன் ஃப்ளோரிங் பிடிக்கும். நாம அந்த பிரசன்ஸ் வந்து டைல்ஸ்லயே கொடுத்திருக்கோம். வுடன் ஃப்ளோரிங். ஆமா ஆமா. அதனால இங்க பாத்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்திருக்கோம். சோ ஃப்ளோட்டிங் ட்ரெஸ்ஸிங் டேபிள் கொடுத்திருக்கோம். ஆக்சுவலா தரையில பழமா இருக்கிற மாதிரி இங்க மிரர் ஆக்சுவலா அவங்க யூஸ் பண்றதுக்காக வித் அவங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் யூஸ் பண்றதுக்காக வித் லைட்டிங்கோட மிரர் டோர் கொடுத்திருக்கோம். எல்லாமே சாஃப்ட் க்ளோசர் தான் கொடுத்திருக்கோம். நார்மலா நம்ம இங்க இருந்து விட்டோம்னா எல்லாமே சாஃப்டா போய் க்ளோஸ் ஆயிடும். சோ எதுவுமே நம்ம ஹார்ட் க்ளோசர் கொடுக்க மாட்டோம் ஆக்சுவலா. சோ இந்த ரூம் தான் மோர் ஸ்பெஷல் எல்லாருக்குமே. சோ இது அவங்களோட குட்டி பொண்ணோட ரூம். அவங்க ஒரே ஒரு பொண்ணு தான் ஹவுஸ் ஓனருக்கு. சோ அவங்க பொண்ணு லைக் பண்ற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க பிங்க் கலர் ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சோ இந்த ரூமே பிங்க் கலர் டிசைன் தான் பண்ணிருக்கோம். ஓ சூப்பரா இருக்கு ப்ரோ, வேற லெவல்ல இருக்கு. சோ இது வந்து ஃபால் சீலிங் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த டிசைன் ஃபால் சீலிங் வந்து கட் அவுட் ஓபன் பண்ணி நம்ம ஃபோர் லைட் கொடுத்திருக்கோம். பெட் ஆக்சுவலா இப்படி போடுவாங்க இந்த பக்கமா. சோ ஹெட் போர்டு, சோ அந்த அவங்களோட கேர்ளோட ஹெட் போர்டு வந்து இந்த கலர்ஸ்ல இருக்கும். பிங்க் வித் கிரே அந்த கலர் கம்பைன் சொன்னது. இப்போ ரெண்டு கலர் மேட்ச் பண்ணும்போது ஒரு பியூட்டி கிடைக்கும் அப்படின்றப்போ இந்த 3Dல போட்டு நம்ம காமிச்சிருக்கோம். சோ இந்த ரெண்டு கலர் அவங்க போடும்போது எப்படி இருக்கும்னு இப்போ விஷுவலா நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு இந்த ரெண்டு கலர்? சோ இதுதான். அதே மாதிரி இந்த ஹேண்டில்ஸ் பார்த்தீங்கன்னா டிஃபரெண்டா இருக்கும். நார்மலா ஹேண்டில்ஸ் மாதிரி இல்லாம டிஃபரெண்டான ஹேண்டில்ஸ் நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சோ இது அதே மாதிரி இந்த பார்ட்டிஷனுமே கஸ்டமைஸ்டு பார்ட்டிஷன் வித் லாஃப்ட் நம்ம வந்து அதே மாதிரி ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் கொடுத்திருக்கோம். ஓகே. சோ அவங்க படிக்கிறதுக்காக இங்க ஒரு ஸ்டடி யூனிட் பண்ணி போட்டுருக்கோம். சோ புக்ஸ் வச்சு யூஸ் பண்றதுக்காக அவங்க படிக்கிறதுக்காக டிராயிங் பண்றதுக்காக வித் ஸ்டோரேஜ் புக்ஸ் இருக்கோட. சோ அவங்க புக்ஸ் இங்க கெப்ட் பண்ணிக்கலாம். சோ அதே மாதிரி அவங்களோட காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ், சோ அதே மாதிரி LED மிரர் யூஸ் பண்ணிருக்கோம். சோ டிஃபரெண்டான லுக்குக்காக. சோ இந்த ரூம் ஃபுல்லாவே ஃபில்டா இருக்கும். உங்களுக்கு எந்த ஒரு ஸ்பேஸ்மே வேஸ்ட் ஆன மாதிரி தெரியாது இந்த ரூம் பொறுத்த வரைக்கும். அதான் ப்ரோ, இப்போ ஒரு கேர்ள் பேபின்றதுனால நீங்க ஃபுல்லா பார்பி தீம் மாதிரி போயிட்டீங்க. ஆமா ஆமா. இதே மென்னா பாய்னா நிறைய தீம் இருக்கு ப்ரோ. அதான் நான் சொன்ன மாதிரி சூப்பர் ஹீரோஸ் தீம் இருக்கு. சோ அந்த தீம்ல பண்ணலாம், ராக் தீம்ல பண்ணலாம். ஒரு மாதிரி ராக் ஸ்ட்ரக்சரா இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல். ஒரு பாய்ஸ்க்கு எப்படி பிடிக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் தீம்ஸ் நிறைய இருக்கு. அந்த தீம்ஸ் நம்ம ஷேர் பண்ணுவோம்.
இப்போ ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க, இல்ல 2 பசங்க ஒரு பொண்ணுங்க இருக்காங்க, ஒரு ரூமே ஷேர் பண்றாங்க அப்படின்னா அதுக்கும் தீம்ஸ் நாங்க ஷேர் பண்ணுவோம். ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி சோ நம்மள பொறுத்த வரைக்கும் என்னன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணணும் கஸ்டமரை. சோ அது அந்த தீம்ஸ் எல்லாமே நம்ம ரெடியா இருக்கும். சோ நம்ம இனிஷியலாவே அந்த தீம்ஸ் ஷேர் பண்ணிடுவோம். சோ அந்த தீம்ஸ் கஸ்டமர் சொல்லும்போது அதுல என்ன இன்புட் தர முடியும், என்ன ஆட் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம ஃபுல்லாவே ஆட் பண்ணி நம்ம 3D ஆ கொடுத்துருவோம். சூப்பர். இந்த ரூம் பாத்தீங்கன்னா ஆக்சுவலா நவசனஸ் 2 பேருமே வந்து ஒர்க்கிங் ரூம். ஓகே ப்ரோ. சோ 2 பேருமே ஐடில இருக்காங்க ஆக்சுவலா. சோ அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஒர்க் ஸ்டேஷன் வேணும் அப்படின்றதுக்காக இதை டிசைன் பண்ணிருக்கோம். ஒர்க் ஸ்டேஷன் ரூம் இது. சோ ஒரு சிம்பிளான டிசைன்ல சோ லேப்டாப் வச்சு யூஸ் பண்றதுக்கும், அவங்களோட ஃபைல்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கும், டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே ஸ்டோர் பண்றதுக்கும் ஒரு புக் ஷெல்ஃப். சோ புக் ஷெல்ஃப் அவங்க யூஸ் பண்றதுக்காக இது முழுக்கமே ஒரு ஒர்க் ஸ்டேஷன். ஓகே. சோ மெயினா இங்கே வந்து அவங்க ஒர்க் பண்ற மாதிரி 2 பேர் வந்து ஈஸியா ஒர்க் பண்ணிட்டு சோ ஃப்ரீயா ஒர்க் பண்ணலாம். ஆக்சுவலா இப்போ நம்ம ஹால்ல உட்கார்ந்து ஒர்க் பண்றது, இப்ப டிவி பார்ப்பாங்க, சோ நம்ம டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதுக்காக இவங்க ஒர்க் ஸ்டேஷனுக்காகவே ஒரு ரூம் அலோகேட் பண்ணிருக்காங்க. சோ இது ஒர்க் ஸ்டேஷனுக்காக நம்ம டிசைன் பண்ணது. சூப்பர். இந்த ஒர்க் ஸ்டேஷனோட பட்ஜெட் பாத்தீங்கன்னா 22,000 rupees ஆச்சு ப்ரோ. ஓகே ப்ரோ, இந்த பியூட்டிஃபுல்லான இந்த கிட்ஸ் ரூம் இது ஃபுல்லா இன்டீரியர் எவ்வளவு ஆச்சு ப்ரோ? சோ இது டோட்டல் இன்டீரியர் பண்றதுக்கு பாத்தீங்கன்னா 60,000 ஆச்சு ப்ரோ. இந்த ரூம் ஃபுல் ஃபில்டா ஃபால் சீலிங் வித் வார்ட்ரோப்ஸ், பேக் யார்ட் 60,000 இவ்வளவு சூப்பரா பண்ணீங்க, எல்லாமே ஃபுல்லாவே கவர் பண்ணி பண்ணிருக்கோம். சூப்பர் ப்ரோ. வாவ். அதே மாதிரி வந்து குவாலிட்டி ஆஃப் கன்ஸ்ட்ரக்ஷன், பிரைஸ் கம்மியா இருக்குது, குவாலிட்டி கம்மியா இருக்கு நீங்க ஃபீல் பண்ணவே வேணாம். அமீருடைய குவாலிட்டி வந்து பிரைசிங் அதிகமா பண்றவங்களை விட அந்த லெவல்லே இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும் அந்த குவாலிட்டி. ஸோ குவாலிட்டி பத்தி நோ ஒரி, அமீரே வந்து அதுக்கு வந்து அஷ்யூர் பண்ணுவாரு குவாலிட்டி. தேர்டு வந்து பாத்தீங்கன்னா ஆன் டைம் டெலிவரி. ஆன் டைம் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா எங்க கம்யூனிட்டிலேயே எல்லாருமே சொல்லுவாங்க, எங்க வீடு தான் வந்து ஸ்பீடா வந்து வெளியே வந்துட்டு இருக்குது, அது கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து வேகமா வந்துகிட்டு இருக்குது கம்பேர்ட் டு அதர் சைட்ஸ். ஸோ நாங்க இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா OMR 1 கம்யூனிட்டி. அதுல வந்து கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 கன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிஸ் உள்ள இருக்கு. ஒவ்வொருமே ஒவ்வொரு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அவுட் ஆஃப் 10 வந்து இந்த அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் மட்டும் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பீடா போயிட்டு இருக்கு, சேம் டைம் குவாலிட்டியாவும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஆன் டைம் டெலிவரி பொறுத்த அளவுக்கு வந்து நீங்க ஒரே பண்ண வேணாம், ஆன் டைம் டெலிவரினா அவர் சொன்ன டேட்ல கரெக்டா வந்துடும் நம்மளுக்கு வீடு. ஸோ என்னோட சஜஷன் அமீர் இஸ் த பெஸ்ட். நான் பார்த்ததுலயே அமீர் இஸ் த பெஸ்ட். ஸோ நீங்க இப்போ இந்த வீடு ஃபுல்லாவே பார்த்துருப்பீங்க ஆக்சுவலா. ஸோ எங்களோட கம்பெனியை பத்தி நான் ஆல்ரெடி சொன்னது தான். ஸோ இவர் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபுல்லாவே பார்த்துக்கிறாரு A7, நான் இன்டீரியர் ஃபுல்லா பார்த்துக்கிறேன். என் பேர் ராஜ். ஓகே. ஸோ எங்களோட மெயின் அட்வான்டேஜஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷனும் இன்டீரியரும் சேமா ஒரே இடத்துல உங்களுக்கு கிடைக்கும் ஒரு பேக்கேஜா. ஸோ அதுவும் இல்லாம 1950க்கு உங்களுக்கு எல்லா குட் மெட்டீரியல்ஸோட ஒரு நல்ல வீடாகவும் இன்டீரியருக்கும் அதே மாதிரி நல்ல வுட் போட்டு நாங்க எல்லாமே பிளைவுட்ஸ்க்கு எல்லாமே வாரண்டி தரோம். ஆக்சுவலா 10 years வாரண்டி தரோம். சோ வுட்ஸ்க்கு எல்லாமே. சோ அப்பயே உங்களுக்கு தெரியும் நான் வாரண்டி தரேன் அப்படின்னாலே நான் நல்ல மெட்டீரியல் தான் யூஸ் பண்றேன், அந்த கான்ஃபிடன்ஸ்ல தான் தரேன். சோ ஒரு நல்ல வீடு கட்டணும், நம்பிக்கையான ஆளுகிட்ட கொடுக்கணும் அப்படின்னா நீங்க கண்டிப்பா அமீர் கன்ஸ்ட்ரக்ஷன் கிட்ட கொடுக்கலாம். ஓகே சரி. இப்பெல்லாம் சென்னையில இப்ப வீடு கட்டுறதுனாலே வந்து ரொம்ப ஒரு காஸ்ட்லியான விஷயமா மாறிடுச்சு. ஆமா. ஆனா அமீர் கன்ஸ்ட்ரக்ஷனை பார்க்கும்போது எப்படி ஒரு கம்மியான பட்ஜெட்ல பண்ணி தராங்கன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா 1950க்கு வந்து யாருமே கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி தர மாட்டாங்க, நீங்க பண்ணி தரீங்க. சோ சொல்லுங்க, என்ன பட்ஜெட்ல கட்டலாம், எப்படி எல்லா மக்களுமே வந்து சொந்த வீடு வாங்கணும்ன்ற அந்த ஆசையை நிறைவேற்றுறீங்க? கண்டிப்பா கண்டிப்பா. அதனால நான் சொன்னது எங்களுக்கு 30 லட்சத்துல இருந்து ஸ்டார்ட் பண்றோம் வீடு கட்டுறதுன்றது. அப்படியா ப்ரோ? ஆமா. வெறும் 30 லட்சம் ரூபாய் இருந்தா சென்னையில வீடு கட்டிடலாம். கண்டிப்பா 30 லட்சம் ரூபாய் இருந்தா வீடு கட்டலாம். ஓகே ப்ரோ. சோ அது நாங்க நினைவாக்கி தரோம். ஒரு ட்ரீம் நினைவாக்கி தரோம். அதுவும் சாதாரண வீடு இல்ல, பயங்கரமான நல்லாவே சூப்பரா கட்டிடலாம். சோ அந்த கான்ஃபிடன்ஸ் நாங்க தரோம். ஓகே. 30 லட்சம் கிட்ட இருந்தா அதுவும் இல்லாம எங்க கிட்ட இருக்கிறது எல்லாமே எங்கான டீம். சோ எல்லாமே பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இன்ஜினியரிங். ஓகே. இன்ஜினியர்ஸ் ஃபுல் அண்ட் ஃபுல். நம்ம வந்து எல்லாமே கால்குலேட்டடா பண்ணுவோம். சோ இந்த விஐபி படத்துல வர மாதிரி ஆரம்பிச்சிருக்கீங்க. எல்லாமே கால்குலேட்டடா பண்ணுவோம். நம்ம வந்து கால்குலேஷன்ஸ் தான். இப்போ ஒரு வீட்டுக்கு லைட்னா கூட நார்மலா நம்ம 20 watts 35 watts சொல்ல மாட்டோம். என்ன லூமினஸ் கால்குலேட் பண்ணுவோம், அதுக்கான வெளிச்சத்துக்கு ஏற்ற மாதிரி தான் லைட்ஸ் போடுவோம். சோ எல்லாமே கால்குலேஷன்ன்றதால ஒரு இன்ஜினியர் ஒரு வீட்டை கட்டுறாங்க அப்படின்றப்போ அந்த கான்ஃபிடென்ட் எப்படி இருக்குன்னு பாருங்க. அதுவும் 30 லட்சத்துல. ஓகே. சோ நீங்க எல்லாமே வந்து அப்ப வேல்யூ ஃபார் மணி தான் கொடுக்குறீங்க. கரெக்ட். சோ கைஸ், நீங்க வீடு கட்டும் போது இவங்க கிட்ட லக்ஸூரியஸாவும் கட்டிக்கலாம், எதுக்குமே எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து பணம் செலவு பண்ணாம இருக்கும். அப்படிதான். ஆமா ஆமா. சூப்பர். சோ கைஸ், வெறும் 30 லட்சம் ரூபாய் இருந்தா மாளிகை மாதிரி ஒரு வீடை இவங்க கட்டி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி உங்க வீட்டுக்கு இன்டீரியர் பண்ணனாலும் வெறும் ஒரு 1.5 lakhs இருந்தா போதும். அதுல இருந்தே உங்க வீட்டுக்கு வந்து இன்டீரியர் மாளிகை மாதிரி வந்து மாத்தி கொடுத்துட்டு இருக்காங்க. சோ இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களுக்கு வந்து வீடு கட்டணும் இல்ல இன்டீரியர் பண்ணனும், இவங்களை கான்டாக்ட் பண்ணுங்க. ஃபுல் டீடைல்ஸ் வந்து வீடியோல கொடுத்துருக்கேன். சோ நாளைக்கு இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருமே வந்து நல்ல வீடை கட்டி கொடுத்துருங்க.
நன்றி ப்ரோ, தேங்க்யூ. தேங்க்ஸ் ப்ரோ. தேங்க்யூ.